குட் மார்னிங். இன்று நாம் ஜாப் ஒர்க்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வந்து தமிழ்நாடு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸில் வந்து, அதாவது சரக்கு மற்றும் சேவை வரியில் வந்து சில்லறை வேலை நடைமுறை என்று பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. இது கூலி பணி என்றும் சிலர் சொல்லுகிறார்கள். ஓகே, சில்லறை வேலை நடைமுறை. இது வந்து அந்த ஆக்ட் வந்து 1 February 2019 வந்து மெயினா அமெண்ட் ஆயிருக்கு. அதுக்கு பின்னாடி உள்ள அமெண்டட் ஆக்டை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள் பார்த்துக்கலாம். எண்ணி துணிய கரிமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. இது ரொம்ப சிம்பிளா, இது சாதாரண சொல்லணும்னா, நம்ம எதுவும் ஒரு செயல் செய்ய போறோம்னா அதுக்கு முன்னாடி அதை எப்படி செய்யணும்னு எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் செய்யணுங்கிறத சொல்லியிருக்காங்க. செய்ய தகுந்த செயலையும் வழிகளை எண்ணிய பிறகே துணிந்து தொடங்க வேண்டும். அதாவது அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, செய்ய தகுந்த செயலையும், செயல் நல்ல செயலா இருக்கும், ஆனா அதுக்கும் வழிகளை எண்ணிய பிறகே துணிந்து தொடங்க வேண்டும். துணிந்த பின் எண்ணி பார்க்கலாம் என்பது குற்றமாகும். நம்ம வந்து செய்யறோம்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ண முடியாது. குறள் நம்பர் வந்து 467, அதிகாரம் வந்து தெரிந்து செயல் வகை. நான் முடிஞ்ச வரைக்கும் அறத்தை பத்தி சொல்றதை விட பொருள் சம்பந்தமா உள்ள திருக்குறளை தான் நான் வந்து ஒவ்வொரு நாளும் காமிச்சிட்டு இருக்கேன். மோஸ்ட்லி இது செயல் வகையில உள்ளது. அதாவது செயல் தான் ரொம்ப முக்கியம். வாட் வி ஆர் டூயிங் தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் than வாட் வி ஆர் டாக்கிங் அண்ட் ஆல் தட். இதையே இங்கிலீஷ்ல வந்து முதல் 4 வரியை வந்து 2 லைனை வந்து 4 வரியா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கு. Action should follow analytic decision resulting from deep deliberations. To postpone consideration until after commencing action is disgraceful. எதை போஸ்ட்போன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு? அனலிட்டிக் டிசிஷன், ஃபாலோ அனலிட்டிக் டிசிஷன், அதை சொல்லியிருக்காரு. எவரி பிளான் ஆஃப் ஆக்ஷன் should follow a well considered decision made after examining all aspects of the problem, analyzing possible solutions, finally arriving at the best solution possible under the circumstances அப்படின்னு சொல்லு. இது வந்து இப்போ வந்து லீடிங் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இதை வந்து எழுதிட்டு இருக்காங்க. அதை வந்து ஃபினான்ஸ் ஸ்கூல் வந்து பிசினஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அமெரிக்காவில் வந்து நல்ல ஒரு யூனிவர்சிட்டியில ஹார்வர்ட், வார்டன் அந்த மாதிரி ஃபேமஸான இதுல வந்து MBA படிச்சவங்க எல்லாம் வந்து டீ சாப்பிட போகலாம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? பிளான் A is டீ சாப்பிடுறது, பிளான் B காஃபி சாப்பிடுறது. அதாவது நம்ம டீ சாப்பிட்றோம்னு போயிட்டு அந்த கடையில டீ இல்லைன்னா அதுக்கப்புறம் திங்க் பண்ண மாட்டாங்க. அதுக்கு முன்னாடியே பிளான் A is டீ சாப்பிடுறது, டீ கிடைக்கலைன்னா காஃபி சாப்பிடுறது, பிளான் A பிளான் B அப்படின்னு போட்டுருக்கோம். அது அவங்க வந்து அந்த 2 வருஷம் படிக்கிறதுலயே இதெல்லாம் ஃபாலோ பண்றாங்க. ஆனா நமக்கு வந்து திருக்குறள்ல வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம அதை ஃபாலோ பண்றது. நம்ம திருக்குறளை வந்து ஒரு இலக்கியமா வச்சிருக்கோம். எல்லாருமே நல்லா எழுதுறவங்க எல்லாம் எழுதுனாங்க, அதை கம்ப்ளீட்டா அதுக்கு மாறா நடந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, அதை விட்டுருவோம். நம்ம இந்த அட்லீஸ்ட் நம்ம அறத்தை பத்தி எல்லாம் நான் பேசல. இந்த செயல் வகையில, அதாவது செயலுக்கு முன்னாடி என்ன செய்யணுங்கிறது திருக்குறள் சொல்லியிருக்கோம், அதை ஃபாலோ பண்றது நல்லதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஓகே, ரிலவென்ட் செக்ஷன் அண்ட் ரூல்ஸ். 268 section 2 subsection 68 definition ஜாப் ஒர்க்னா என்னன்னு சொல்லிருக்கு. 19 இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டுக்கும் ஜாப் ஒர்க் என்ன சம்பந்தமோ அதை சொல்லியிருக்கு. 55 வந்து டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் கூட்ஸ் வித்தவுட் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ், நோ இன்வாய்ஸ், டெலிவரி செலான் கொடுத்து தான் அனுப்பணும்னு சொல்லியாச்சு. 143 வந்து ஜாப் ஒர்க்கு சம் ப்ரொசீஜர்லாம் சொல்லியிருக்காங்க. 45ல conditions and restrictions in respect of inputs, capital goods sent to the job worker. அதை எப்ப நீங்க எடுத்துக்கலாம், அதை திரும்பி வரல என்ன, அதெல்லாம் வந்து 45ல சொல்லியிருக்கு. 119ல டிக்ளரேஷன் ஆஃப் ஸ்டாக் ஹெல்டு பை பிரின்சிபல் அண்ட் ஜாப் ஒர்க்கர். இது வந்து டிரான்சிஷனல் கிரெடிட்னு அர்த்தம். அதாவது என்னன்னா, 30ஆம் தேதி வந்து ஒருத்தர் வந்து ஜாப் ஒர்க்கருக்கு அனுப்பிச்சிருக்காரு. அப்ப ஜாப் ஒர்க்கர் என்ன டிக்ளேர் பண்ணணும், அவ வந்து பிரின்சிபல் வந்து என்ன டிக்ளேர் பண்ணணுங்கிறத வந்து அந்த இதுல சொல்லியிருக்கு. நம்ம அதை பார்க்க போறது இல்லை. ஏன்னா அதுக்கு டைம் எல்லாம் முடிஞ்சு வச்சுப்போம். 3 வருஷம் ஆச்சு. டெல்லி ஹைகோர்ட் இதுல எல்லாம் போய் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் பெண்டிங் இருக்கு. டெல்லி ஹைகோர்ட்ல போனது வந்து ஐ திங்க் சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிருக்காங்க. 138ல வந்து இன்டர்ஸ்டேட் இ பில்ஸ் கம்பல்சரி இரஸ்பெக்ட் ஆஃப் வேல்யூ. நீங்க இ பில் கம்ப்ளீட்டா படிச்சிருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்.
50,000க்கு மேலதான் பண்ணணும்னு இருக்கு. ஆனா ஜாப் ஒர்க்கருக்கு அனுப்பும் போது 50,000 கிடையாது. அதாவது இன்டர்ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம ஆந்திராவில் இருக்கிற ஒரு இதுக்கு வந்து நெல்லூருக்கு அனுப்பிச்சோம்னா 25,000 ரூபாய் பொருளை அனுப்பிச்சாலும் இவே பில் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லுவோம். இது வந்து தமிழ்ல வந்து நம்ம தமிழ்நாடு சரக்கு மற்றும் சேவை வரியில என்ன சொல்லிருக்கு, அதாவது ஜாப் ஒர்க் என்ன சொல்லிருக்காங்க, சில்லறை வேலை என்பது பதிவு பெற்ற மற்றொரு நபருக்கு சொந்தமான சரக்குகள் மீது ஒரு நபரால் மேற்கொள்ளப்படும் நடத்துமுறை அல்லது செய்முறை எதுவும் என்று பொருள்படும் மற்றும் சில்லறை வேலையால் என்ற சொற்றொடரே அவ்வாறு பொருள் கொள்ளப்படுதல் வேண்டும். அதாவது ஜாப் ஒர்க்கர்னா சில்லறை வேலையாள்னு இப்போ இது பண்ணிருக்காங்க. இது என்னன்னு கேட்டா சிஜிஎஸ்டி ஆக்ட்ல இருக்கனுடைய அது வந்து தமிழ்ல படிச்சிருக்காங்க அந்த ஆக்ட்ல. Job work means any treatment or process undertaken by a person on goods belonging to another registered person. Expression job worker shall be construed accordingly. இதுல என்ன சொல்லிருக்கு தமிழ்ல, பதிவு பெற்று மற்றொரு நபருக்கு சொந்தமான சரக்குகள். இப்போ வந்து ஏபிசி லிமிடெட் ஜாப் ஒர்க்கருக்கு அனுப்புறாங்க, ஏபிசி லிமிடெட் பொருளை வந்து ஜாப் ஒர்க்கருக்கு அனுப்புறாங்க. அது ஜாப் ஒர்க்கர் அந்த பொருள்ல ஏதோ சர்வீஸ் கொடுக்குறாரு, மாற்றம் ஏற்படுத்துறாருன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஜாப் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையே தமிழ்ல சொல்லியிருக்க, இங்கிலீஷ்ல சொல்லியிருக்கிற பதிவு பெற்ற மற்றொரு நபருக்கு சொந்தமான சரக்குகள் மீது ஒரு நபரால் மேற்கொள்ளப்படும் நடத்துமுறை அல்லது செய்முறை எதுவும் பொருள்படும் அப்படின்னு சொல்லியாச்சு. இது வந்து பிலாங்கிங் டு அனதர் ரிஜிஸ்டர்ட் பர்சன். ஸோ இப்போ வந்து இந்த 143 இதெல்லாம் அப்ளிகபிளா வேணும்னா யார் பிரின்சிபல் வந்து ரிஜிஸ்டர்ட் பர்சனா தான் இருக்கணும். ரிஜிஸ்டர்ட் பர்சனா இருந்தா இல்லைன்னா இந்த 143 செக்ஷன்லாம் டீலே பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கு டாக்ஸே கிடையாது, இன்புட் டாக்ஸ் எல்லாம் கிரெடிட் எடுக்கிறது இல்ல. ஜாப் ஒர்க்ல மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டா, இப்போ வந்து பிரின்சிபல் வந்து கூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டாரு, அதுக்கு இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுத்துட்டாரு, அது ஜாப் ஒர்க்கருக்கு அனுப்பும் போது அவர் வந்து ரிவர்ஸ் பண்ண வேண்டாம். அப்படி இல்லாம அவர் அனுப்பும் போது எடுத்துட்டு திரும்பி வந்தப்புறம் ரிவர்ஸ் பண்ணோம்னா ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல்ல ப்ராப்ளம் வரும். அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் ஜாப் ஒர்க் இவ்வளவு பெரிய டாபிக் இருக்கு. ஆனா இது வந்து ஜாப் ஒர்க் வந்து ரொம்ப முக்கியமானது. என்னன்னு கேட்டா, நான் ஒரு முன்னாடியே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், பாரதிய வேலைகள் வந்து திருச்சியில ஆரம்பிக்கும் போது பேப்பர்ல எல்லாம் என்ன வந்ததுன்னாட்டா, நானும் சும்மா ஞாபகத்துல இருந்து சொல்றேன், கரெக்டா 400ன்னு நீங்க 405 395 அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க, 400ன்னு வச்சுக்கிறேன். 400 ஆன்சிலரி யூனிட்ஸ் வந்து இதனால வரப்போகுது, அதனால நிறைய வேலை வாய்ப்பு வரும், நிறைய என்டர்பிரினர்ஸ் எல்லாம் வருவாங்கன்னு பேப்பர்ல எல்லாம் போட்டாங்க. அப்போ எல்லாம் பேப்பர்ல தான் படிக்க முடியும், இந்த மாதிரி டிவி எல்லாம் கிடையாது. அப்போ அந்த மாதிரி போட்டாங்க. அது எதுக்காக வேண்டிய அது ஆன்சிலரி யூனிட் எல்லாம் வந்து இது பண்றாங்கன்னாக்கா, ஆன்சிலரி யூனிட் ஜாப் ஒர்க்கர் இவங்க எல்லாம் வந்து நிறைய எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணுவாங்க. அது ஒண்ணு. அது போக என்னன்னா, சின்ன சின்ன தொழிலா இருக்கும்போது எம்ப்ளாயிஸ் வில் பிகம் என்டர்பிரினர்ஸ். நம்ம அதுதான் டெவலப் ஆகணும். அதாவது எம்ப்ளாயி வந்து கடைசி வரைக்கும் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் மாத சம்பளத்தை எதிர்பார்த்துக்க கூடாது, அவரும் என்டர்பிரினர். இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து டெக்னிக்கல் ஸ்கில் வந்து நிறைய ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவர் ஜாப் ஒர்க்கரா போகலாம். அவருக்கு வந்து இது பொருள்களை அவர் சப்ளை இது ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்படாது, ஓரளவு சர்வீஸுக்கு தான் தேவைப்படுமே ஒழிய பொருள்கள் எல்லாம் அங்கிருந்து வரப்போகுது. அதனால இதை வந்து ரொம்ப ரெக்கமெண்ட் பண்றாங்க. அது போக சிஜிஎஸ்டி ஆக்ட்ல நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், சிஜிஎஸ்டி ஆக்ட்ல வந்து ஜிஎஸ்டி ஆக்ட்ல வந்து எத்தனையோ நல்ல இதெல்லாம் ப்ரொவிஷன் இருக்கு. அதை பத்தி எல்லாம் நம்ம கவலைப்படாம ஐடி சிஸ்டத்துல இருக்கிற ப்ராப்ளத்தையே டெய்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எக்ஸைஸ்ல இருந்ததை விட இது வந்து ரொம்ப லிபரலா கொடுத்துருக்காங்க. முன்னாடி என்னன்னா கம் டு தட், அது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷனா இருந்தது, இப்போ வந்து அது கிடையாது. முன்னாடி வந்து மேனுஃபேக்சரிங் இருக்கணும், அதாவது ஜாப் ஒர்க்கருக்கு அனுப்பி ஹேஸ் டு மேனுஃபேக்சர், இப்போ அது தேவையில்லை. அது போக என்னன்னா இப்போ வந்து இன்டர்மீடியட் கூட்ஸே அனுப்பலாம், அது அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். அதனால இதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்ட் கம்ப்ளீட்டா போறதுக்கு முன்னாடி ஒரு உங்களுக்கு எல்லாம் சொல்ல விரும்புறது, நான் 4 பார்ட் வந்து இன்புட் டாக்ஸ் கிரெடிட் போட்டிருக்கேன். அது என்னன்னா அந்த 4ஐயும் படிச்சீங்கன்னாக்க ஆக்ட் படி, ரூல் படி, நோட்டிபிகேஷன் படி, சர்க்குலர் படி எப்படி அதை ஹேண்டில் பண்றதை கத்துக்கலாம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஹவு டு மாஸ்டர் இட் அப்படிங்கறத. இந்த மீடியம் சைஸ் என்டர்பிரைசஸ்லாம் முடிஞ்சவரை இந்த 4ஐயும் ஃபாலோ பண்ணி அதுபடி எடுக்கிறது பெட்டர். நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நீங்க எடுத்துக்கிறீங்க, இந்த ஆக்ட்ல அப்படி சொல்லியிருக்கு, எக்ஸைஸ்ல அப்படி சொல்லியிருக்கு, ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட்ல அப்படி சொல்லியிருக்கு, சர்வீஸ் டாக்ஸ் ஆக்ட்ல அந்த மாதிரி டிசைட் பண்ணிருக்காங்க,
இங்க கஸ்டம்ஸ் ஆக்ட்ல அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இதுல மிஷினரி இதுல பத்தி ஐடி இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல நம்ம போய் ட்ரிபியூனல்ல போய் ஹைகோர்ட்ல போய் சுப்ரீம் கோர்ட்ல ஜெயிச்சிடலாம். அதெல்லாம் அவங்களால முடியாது. வி கேன் நாட் டூ தட். முடிஞ்ச வரைக்கும் பண்ணலாம், போகாதீங்கன்னு சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதெல்லாம் பண்ணலாம். அது நாளையே நீங்க பார்த்திருந்தாலே நிச்சயமா வந்து இண்டிபெண்டா ஹேண்டில் பண்ணலாம். ஆனா அதுக்கு 4வதுல வந்து ஒரு 20 MCQ கொடுத்துருங்க. அது உங்களுக்கு எல்லாம் ரிக்வஸ்ட் பண்ணது முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் 1 or 2 people might have tried, but nobody has completed that. அது நீங்க ட்ரை பண்ணுனா தான் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு புரிஞ்சிருச்சா இல்லையான்னு. புரியலைன்னா எனக்கு மறுபடியும் நான் இமெயில் ஐடி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கு, நீங்க எழுதலாம். அதனால அது போக என்னுடைய பயிற்சிகள்ல கலந்துகிட்ட சில பேர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க, சார் இந்த பிகாம் எம்காம் எம்பிஏக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி பிராக்டிஸ்னர் எக்ஸாம் வரும்போது எங்களுக்கெல்லாம் கிளாஸ் நடத்துங்க சார், ஒரு ஆர்கனைஸ் பண்ணுங்க, நாங்கெல்லாம் ஜாயின் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இவன் அவங்க கூட பார்க்கலாம். சரி, நீங்க வந்து கிளாஸ்ல அட்டன் பண்ணாதான் அந்த 20 கொஸ்டினுக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்றதுக்கு ட்ரை. நான் அதுல கூட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், அன்னைக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஈவன் புத்தகத்தை படிச்சு பார்த்துட்டு கூட நீங்க ஆன்சர் பண்ணலாம். புத்தகத்தை பக்கத்துல வச்சுக்கிறீங்க, ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சுன்னா நீங்க ரொம்ப அதிகமா கத்துக்கிடுவீங்க. சரி, நான் இதை திரும்ப திரும்ப சொல்றதை நீ இந்த ஆளுக்கு என்ன போட்டு நம்மள இப்படி இது வருத்த எடுக்கிறாரு அப்படின்னு நினைப்பீங்க. பட் இது என்னுடைய டியூட்டி. நீங்க வந்து இதை வந்து ஒரு டைம் பாஸ் மாதிரி சும்மா பார்த்துட்டு இது ஆயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம வந்து இதை வந்து நமக்கு பார்ட் ஆஃப் அஸ் ஆகணும்னாக்க அதுல வந்து இன்வால்வ் ஆகிட்டே இருக்கணும். நீங்க வந்து இந்த 20 கொஸ்டினுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அந்த உங்க புக்லயோ வந்து ஆக்டிவ்லயோ இருக்கிற சாப்டர் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா 2-3 தடவை படிச்சிருக்கீங்க. அப்போ நல்லா ஞாபகம். இது நீங்க உங்களுக்கு பிடிக்காதவங்க எனக்கு இமெயில அனுப்பலாம், சார் இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க, வி டோன்ட் அக்ரின்னு கூட எழுதலாம். நான் வந்து நான் சொல்றது நீங்க கேட்கணும் அப்படின்லாம் சொல்லல. நீங்க வந்து வேற மெத்தட் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஈஸியா கத்துக்கிறதுக்கு. அதை எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் எல்லாருக்கும் மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு வந்து இப்ப வந்து நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் மோர் அண்ட் மோர் ஐ வாண்ட் டு பி இன்வால்வ் இன் ட்ரைனிங் த பீப்புள் இன் ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு, பண்ணணும். அதனால வந்து சார் நீங்க சொல்ற மெத்தட் வந்து நாங்க வந்து நல்ல மெத்தட் வச்சிருக்கீங்கன்னாக்கா எனக்கு எழுதுங்க, அல்லது இமெயில எழுதுங்கன்னா நான் டெலிஃபோன் நம்பர் கொடுப்பேன். நீங்க வந்து எனக்கு இது பண்ண டெலிஃபோன் நம்பர் இது ஏன் கொடுக்கலைன்னா ஒண்ணுமே இல்லாம சும்மா பேசுவாங்க, அதுக்காண்டி கொடுக்கல. வேணும்னு கேட்டீங்கன்னா I will give you that. Okay. Main features: principal is a registered person. Job worker need not be registered. ஆனா registered இருந்தா நல்லதுங்கிறத பின்னாடி கத்துக்குவோம். Any treatment process undertaken by a person on goods belonging to another registered person. இதுல என்ன தேவை? goods வந்து belongs to the principal. Job worker அதுல சில ஒர்க் பண்றாரு, அதுதான் job worker. The registered person on whose goods or inputs are capital goods, job work is performed is called the principal. Person carrying out any treatment or process is job worker. அவர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு அல்லது ப்ராசஸ் பண்ணுவாரு, அவர் வந்து ஜாப் ஒர்க்கர். இது வந்து நான் தமிழ்ல சொன்னாலும் இதைத்தான் சொல்ல போறேன், அது எல்லாருக்கும் கிளியரா புரியும் நினைக்கிறேன். The registered principal may, without payment of tax, send inputs or capital goods to a job worker for job work. இதுல என்ன சொல்லிருக்கேன்னா, ஜாப் ஒர்க்கருக்கு அனுப்பும் போது வித்தவுட் பேமெண்ட் டாக்ஸ்னா வாங்கினவருக்கு டாக்ஸ் பே பண்ணணும்னு சொல்லல. இவர் வந்து ஜாப் ஒர்க்கருக்கு அனுப்பும் போது சப்ளையா ட்ரீட் பண்ணி டாக்ஸ் பே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி, அல்லது இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுத்திருந்தாருன்னா அதை ரிவர்ஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லி. ஓகே, அது புரிஞ்சுக்கணும். கேபிட்டல் குட்ஸ் டு ஜாப் ஒர்க்கர் ஃபார் ஜாப் ஒர்க் இஃப் ரிக்வயர்ட் ஃப்ரம் தேர் சப்சிக்வென்ட்லி டு அனதர் ஜாப் ஒர்க்கர் அண்ட் சோ ஆன். இந்த சோ ஆன்ங்கிற வேர்டு வந்து நான் ஏதோ அதிகமா கொடுத்துருக்கேன்னு நீங்க நினைக்காதீங்க. இது வந்து ஆக்சுவலி என்ன அர்த்தம்? ஏபிசி லிமிடெட் இது வந்து எக்ஸுக்கு வந்து ஜாப் ஒர்க்கர் அனுப்புறாங்க. அவர் ஒரு ப்ராசஸ் எல்லாம் முடிச்ச உடனே இது வந்து ஒய் பண்ண வேண்டியது இருக்கு, அவர் இந்த எக்ஸ் வந்து ஒய்க்கு அனுப்பலாம். ஒய் முடிச்ச அப்புறம் இசட் வந்து ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்கு, அவர் இசட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3ன்னு கிடையாது, எத்தனை வேணாம். ஆனா மோஸ்ட்லி ஒருத்தருக்கு தான் அனுப்புவாங்க. மோஸ்ட்லி 80% வச்சுக்கோங்க. ஒரு 10-15% வந்து 2வது ஆளுக்கு அனுப்பலாம், இன்னொரு 5% வந்து 3வது ஆளுக்கு அனுப்பலாம், 4வது ஆளுக்கு அனுப்புறதுலாம் ரொம்ப ரேரா தான் இருக்கும். அது we can direct a supplier to supply the inputs or capital goods directly to job worker. இது முன்னாடியே சொல்லியிருக்கேன், இப்ப மறுபடியும் சொல்றேன். நமக்கு ஐடிசில சொல்லியிருக்கேன். இப்போ வந்து என்னன்னா, பிரின்சிபல் வந்து திருச்சி மெட்ராஸ்ல இருக்காரு. ஜாப் ஒர்க்கர் வந்து
திருச்சியில இருக்காரு. அந்த ஜாப் ஒர்க்கருக்கு கொடுக்கக்கூடிய பொருள்கள் வந்து திண்டுக்கல்ல இருக்கிறவரை வந்து சப்ளை பண்ண போறாரு. யாருக்கு? XYZல இருந்து ஏபிசி லிமிடெடுக்கு கொடுக்க போறாரு. ஏபிசி லிமிடெட் அதை வாங்கி அங்க திண்டுக்கல்ல இருந்து சென்னைக்கு கொண்டு வந்து சென்னையில இருந்து திருச்சிக்கு அனுப்ப வேண்டாம். அவர் என்ன சொல்லலாம், திண்டுக்கல் சப்ளையரை நீங்க டைரக்டா இந்த அட்ரஸ்க்கு அனுப்பிச்சிருங்க அப்படின்னா அந்த அட்ரஸ்ல கொண்டு போய் கொடுத்துருங்க. அதுக்கும் அவர் கிரெடிட் எடுத்துக்கலாம். யார் எடுத்துக்கலாம்? பிரின்சிபல் கேன் டேக் த கிரெடிட். He can direct a supplier to supply the inputs or capital goods directly to job worker. The term inputs includes intermediate goods arising from any treatment process carried out and the inputs by the principal or job worker. அதாவது இன்புட்ஸ்னா நீங்க என்ன நினைப்பீங்க, ரா மெட்டீரியல் அந்த மாதிரி அப்படி அனுப்பணும், அப்படி கிடையாது. இப்போ ரா மெட்டீரியல்லாம் மோர் ஆர் லெஸ் முடிச்சுட்டாரு, 80% வந்து பொருள் ஆயிடுச்சு. அதுல ஒரு ப்ராசஸ் இருக்கு, அந்த இன்டர்மீடியட் ப்ராடக்டையும் அனுப்பலாம் அப்படின்னு லிபரலா கொடுத்துட்டாங்க. ஓகே, அது ஷெட்யூல் 2 வந்து இந்த இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ற செக்ஷன் இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டா சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ்ல இருக்கிறத நம்ம பண்றோம். ஆனா அதே ரூல்ஸ் வந்து கொஞ்சம் தமிழ்நாடுனா அதுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 டிஃபரன்ஸ் இருக்கு. ஐஜிஎஸ்டில கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா ஐஜிஎஸ்டில எதை டீல் பண்ணும், இன்டர்ஸ்டேட்டை டீல் பண்ண அதுக்கு ஏற்றது மாதிரி 1 or 2 சேஞ்சஸ் இருக்கும். ஆனா சிஜிஎஸ்டில இருக்குது அப்படியே தமிழ்நாடு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ்லயும் இருக்கும். அதே மாதிரி 29 ஸ்டேட்ஸ்ல எல்லா ஸ்டேட்ஸ்லயும் அதே மாதிரி தான் இருக்கும். புதுச்சேரியும் ஸ்டேட்டா தான் ட்ரீட் பண்றாங்க. இவன் தான் யூனியன் டெரிட்டரி அப்படின்னாக்க அது மாதிரி. ஆனா ஏன் அப்படி பண்ணிருக்காங்க, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கிற 2 டெல்லி அண்ட் புதுச்சேரி ஸ்டேட் மாதிரி அவங்க செப்பரேட் லா வச்சிருக்காங்க. அதுலயே அப்படி இருக்கும். இன்னொன்னு வந்து யூனியன் டெரிட்டரி சண்டிகர், அந்தமான் நிக்கோபார் இதுக்கெல்லாம் என்னன்னு பார்லிமெண்ட்ல யூனியன் டெரிட்டரி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் அதுலயும் இதே மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி இருக்கும். அல்லது இதுல இருக்கிறது சிஜிஎஸ்டி ஆக்டர் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி இது ஷெட்யூல் 2ல என்ன சொல்லிருக்காங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஆர் ப்ராசஸ், எனி ட்ரீட்மெண்ட் ஆர் ப்ராசஸ் which is applied to another person's goods is supply of services. நம்ம என்ன நினைப்போம்னா ஜாப் ஒர்க்கருக்கு வந்து பிரின்சிபல் அனுப்புறாரு, என்ன அவருக்கு திரும்பி வருது, கூட்ஸ் வருது. அப்போ வந்து சப்ளை ஆஃப் கூட்ஸ் நம்ம நினைப்போம். ஆனா அது சப்ளை அப்ப அப்படின்னு ஒருத்தர் பெரும்பாலும் சப்ளை ஆஃப் கூட்ஸ் நினைப்போம். சில பேர் என்ன நினைப்பாங்க, அவர் சர்வீஸ் கொடுத்திருக்காரு அதனால சர்வீஸ் கொடுக்கும். இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கு. என்ன சொல்லிட்டாங்க ஷெட்யூல் 2ல, இது வந்து சப்ளை ஆஃப் கூட்ஸ், ஓகே, சர்வீஸ் சொல்லியாச்சு. இப்ப என்ன கேட்டா நீங்க வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து ஜாப் ஒர்க்கு எப்படி கண்டுபிடிக்கணும், பிளேஸ் ஆஃப் சப்ளை ரிலேட்டட் டு கூட்ஸை பார்க்க கூடாது, ரிலேட்டட் டு சர்வீஸை பார்க்கணும். அந்த மாதிரி எல்லாமே சர்வீஸ்ங்கிறத நல்லா ஆகும். புக்ஸ் கான்ட்ராக்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் இதெல்லாம் வந்து சர்வீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால சர்வீஸ் ஜாப் ஒர்க் இஸ் சர்வீஸ் அண்டர் ஜிஎஸ்டி லா. ஆல் த 4 லாவ்லையும் அந்த மாதிரி இருக்கு. சரி, 5வதுல வந்து ஸ்டேட் செஸ் இருக்கு பாருங்க, அதுல இதெல்லாம் இருக்காது. ஏன்னா அதுல வந்து செஸ் இந்த ஆட்டோமொபைல் காஸ்ட்லி ஆட்டோமொபைலுக்கு வந்து செஸ் இவ்வளவு அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கணும். இதெல்லாம் அதெல்லாம் இருக்காது, தேவையும். ஓகே, அதாவது ஷெட்யூல் 1 என்னன்னா கன்சிடரேஷன் இல்லாம இது பண்றது, சப்ளை ட்ரீட் கொண்டு வந்து ஷெட்யூல் 1. ஷெட்யூல் 2 வந்து எது வந்து கிளாசிஃபை பண்றது, சர்வீஸா இதுவான்னு கிளாசிஃபை பண்றது இது. தேர்டு வந்து சர்வீஸும் கிடையாது, கூட்ஸும் கிடையாது, தெர் இஸ் நோ சப்ளை அப்படின்னு சொல்றது தேர்ட் ஷெட்யூல். ஸோ இந்த ஷெட்யூல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அது ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா ஷெட்யூல் 1, ஷெட்யூல் 2, ஷெட்யூல் 3 ஞாபகம் வச்சுக்கினா போறாது. அதுல என்ன இருக்குங்கிறத அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது. எப்போதும் டைம் கிடைக்கல, ஒரு 5 minutes இருக்குன்னு வச்சுக்கிறீங்க, அதை வந்து நான் 1, 2, 3 ஒரு தரம் படிச்சு பார்ப்பேன். சரி, நான் வந்து இப்படி சொல்றதுனால உங்களுக்கு ஏதோ தெரியாது, நான் எல்லாமே புதுசா சொல்லித்தரேன்னு இல்லை. அதாவது இதுல சில பேர் வந்து ரொம்ப விருப்பத்தோட, அதாவது புதுசா படிக்கிறவங்களும் பாக்குறாங்க, அவங்களுக்காண்டி சொல்றேனே ஒழிய முக்காவாசி பேருக்கு ரொம்ப நல்லா தெரியுங்கிறது எனக்கு தெரியும். அவங்க எல்லாம் என்னை வந்து தப்பா நினைக்க கூடாது, ஏதோ நான் வந்து உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு மாதிரி சொல்லித்தரேன், அப்படி அந்த மாதிரி கிடையாது. புதுசா படிக்கிறவங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, அப்பப்போ டெய்லி பார்க்க முடியாது, வாரத்துக்கு ஒரு தடவை இதெல்லாம் வந்து ஒரு 5-6 தடவை படிச்சாச்சுன்னா ஞாபகம். ஓகே, job work. On completion of the job work by the last job worker, the principal shall either bring back the goods to his place of business or supply including export same directly from the place of businesses or premises of the job worker. job worker பண்ண முடிக்கும் போது அது finished product ஆயிடுச்சு. அப்போ வந்து அவருக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்னு, அந்த பிரின்சிபல் வந்து அவருடைய பிளேஸ்க்கு அனுப்ப சொல்லி அங்க இருந்து சேல் பண்ணிக்கலாம் ஒண்ணு. இன்னொன்னு என்ன பண்ணலாம், அவரையே
யாருக்கு இவர் சேல் பிரின்சிபல் யாருக்கு சேல் பண்ண போறாரோ அவருக்கு ஜாப் ஒர்க்கரே அனுப்ப சொல்லலாம். இப்போ வந்து திருச்சியில வந்து அவங்க இது கொடுத்துருக்காங்க, ஜாப் ஒர்க்கர் இருக்காங்க. இப்ப மதுரையில இருக்கிறவர்கிட்ட இவருக்கு ஆர்டர் கிடைச்சிச்சுன்னா அந்த மதுரையில இருக்கிறவருக்கு டைரக்டா அனுப்ப சொல்லலாம். இன்னொன்னு வந்து திருச்சியில வந்து அனுப்பிச்சிருக்காரு இந்த முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள்ல, அதுக்கு வந்து எக்ஸ்போர்ட் 1000 யூனிட்ஸ்க்கு ஆர்டர் வந்ததுன்னா அவர் 1000 யூனிட்ஸை வந்து ஃபாரினுக்கு அனுப்ப சொல்லலாம், எக்ஸ்போர்ட் பண்ணி. ஸோ ஒன்னு வந்து பிரிங் பேக், another வந்து sell in India directly from the supply from India to supply directly from job worker to the person in India. Third one, supply to a buyer in foreign country. ஆனா இதுக்கு சில ஒரு கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். என்ன சொல்லிருக்கு, பிரின்சிபல் கேன் சப்ளை த குட்ஸ் directly from the place of business of job worker provided the principal declared the place of business of the job worker as his additional place of business except in case. ஒன்னு வந்து அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ்னு டிக்ளேர் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும். சரி, இப்ப என்னன்னா 2 brothers might be doing a business. அவங்க வந்து ஆனா ஒரு பிரதர் வந்து திருச்சியில இருந்துட்டு இவர் ஜாப் ஒர்க் மட்டும் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அவரை வந்து சென்னையில இருக்கிற பிசினஸ்ல இருந்து அவரை வந்து அவங்களுடைய பிளேஸ் ஆஃப் பிசினஸா டிக்ளேர் பண்ணலாம். ஆனா நீங்க சம்பந்தம் இல்லாதவங்களை அந்த மாதிரி பண்ணிட்டு அவர் எதுவும் தவறு செய்தா யார் ரெஸ்பான்சிபிள்? பிரின்சிபல் வில் பி ரெஸ்பான்சிபிள். அதனால அது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும். அது போக எக்ஸப்ட் இன் கேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. the job worker is registered person. அவர் ரிஜிஸ்டர்டா இருந்ததுன்னா அவர் எப்ப ரிஜிஸ்டர்ட் வேணும், அவர் 20 lakhs மேல வந்துருச்சுன்னா அவர் ரிஜிஸ்டர்ட் ஆயித்தான் ஆகணும். அப்படி இல்லைனாலும் வாலண்டரி. இப்போ நிறைய பிசினஸ் வந்து இந்த கம்பெனி கொடுக்க போறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, சென்னையில இருக்கிற கம்பெனி திருச்சியில இருக்கிற கம்பெனிக்கு நிறைய பிசினஸ் கொடுக்குறாங்கன்னா they have the capacity to compel the job worker in திருச்சி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க சார். அப்பதான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டா எல்லாமே நல்லது அப்படின்றது. இன்னொன்னு வந்து என்னன்னா, but the principal is engaged in the supply of such goods as may be notified by the commissioner. கமிஷனர் என்ன பண்ணிருக்காரு, இதுக்கு வந்து டைரக்டா நீங்க ஜாப் ஒர்க்கர் இருந்து அனுப்பலாம், அதுக்கு வந்து இது தேவையில்லை, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜாப் ஒர்க்கர் ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லைன்னு பண்ணலாம். இது வரைக்கும் அது மாதிரி யாரையும் அனௌன்ஸ் பண்ணலாம் எந்த பிசினஸ்மே. Job worker responsibility for keeping proper accounts of the inputs and capital goods sent for job work lies with the principal. நீங்க ஏதோ அக்கௌண்ட் வந்து கம்ப்யூட்டர்ல போட்டாச்சுன்னா ப்ராப்பர் அக்கௌண்ட் வச்சிருப்பா, அது கிடையாது. அந்த கூட்ஸ்க்கு யார் ரெஸ்பான்சிபிள்? அது பிரின்சிபல் இஸ் ரெஸ்பான்சிபிள். எதனால ரெஸ்பான்சிபிள்? இவர் வந்து டாக்ஸ் கட்டாம வெளியே அனுப்பிச்சிருக்காரு, அது திரும்பி வரலைன்னா அது வந்து அவங்களுக்கு அட்வான்டேஜ் ஆயிடும். அதனால அதை அவாய்ட் பண்றதுக்கான இந்த மாதிரி the principal has to send intimation in form GST ITC 4 அப்படிங்கிற ஃபார்ம்ல வந்து 3 மாத்திக்கு ஒருக்கா இது பண்ணணும். The form GST ITC 04 will serve as the intimation as envisaged under section 143 of the CGST Act 2017. From GST ITC 4 is quarterly statement to be filed 25th of month succeeding the quarter. So இப்போ வந்து ஏப்ரல் மே ஜூன், அதுக்கு வந்து ஜூலை 25th ஃபைல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு வந்து ஐ திங்க் they have exempted this. அப்போ என்னன்னா அந்த ஃபார்ம்ல வந்து சம் ப்ராப்ளம்ஸ் இருந்தது, அதனால வந்து இப்போ வந்து எக்ஸாம் பண்ணிட்டாங்க. இப்போலாம் நீங்க ஃபைல் பண்ணணும். Scope and ambit of job work. Any inputs other than goods provided by the principal can be used by the job worker for providing services of job work. சரி, ஜாப் ஒர்க் பண்ற சர்வீஸ் பண்றவர் வந்து வெறும் சர்வீஸை மட்டும் ஒண்ணும் பண்ண முடியாது. கன்சியூமபிள்லாம் வேணும், சில பார்ட்ஸ் எல்லாம் அதெல்லாமும் அவர் வாங்கி யூஸ் பண்ணலாம். அதை பூரா எப்படி இது பண்ணுவாரு, ஒரு பில்லுல வந்து சர்வீஸ் சார்ஜஸ் இதெல்லாம் கணக்குல எடுத்துதான் அவர் இந்த ஜாப் ஒர்க்குக்கு 25,000 30,000 32,000 அவர் வந்து பில் எப்படி பண்ணுவாரு, ஒரே பில் தான் போடுவாரு. சர்வீஸ் சார்ஜஸ் ஜாப் ஒர்க் சார்ஜஸ் 32,000. அந்த சர்வே இதுக்கு ஜாப் ஒர்க்குக்கு 18% இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவர் 18% போட்டு ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுவார். இட் இஸ் எ ரெஜிஸ்டர்ட் பர்சன். Input tax credit. Principal shall be allowed input tax credit on input sent to a job worker for job work. Principal shall be entitled to take credit of input tax on inputs even if the inputs are directly sent to a job worker for job work without being first brought to his place of
பிளேஸ் ஆஃப் பிசினஸ். ஓகே, இது முன்னாடியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நீங்க டைரக்டா இவர் வந்து வாங்கிட்டு கிரெடிட் எடுத்துட்டாரு, அப்புறம் வந்து ஜாப் ஒர்க்கர் அனுப்புனாரு, ரிவர்ஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். அப்படி இல்லாம டைரக்டா வந்து சப்ளையர், இவருடைய சப்ளையர் அங்கே ஜாப் ஒர்க்கர் சப்ளை பண்ண அந்த அவருக்கு சப்ளை ஆன உடனே அவருக்கு இன்வாய்ஸ் வந்தாச்சுன்னா கிரெடிட் எடுத்துக்கலாம். While the inputs sent for job worker are not received back by the principal after completion of job work or otherwise are not supplied from the place of business of the job worker within 1 year of being sent out, it shall be deemed that such inputs has been supplied by the principal to the job worker on the day when the set inputs were sent out. என்ன சொல்லியிருக்குன்னு ஒன்னு, இவர் அனுப்பிச்சு இது பண்றது அன்னைக்கு என்னைக்கு அனுப்பிச்சாரோ அதுல இருந்து 1 வருஷத்துக்குள்ள இன்புட் வந்து திருப்பி வரணும். அதே மாதிரி the inputs are sent directly to a job worker, அது வந்து period of 1 year shall be counted from the date of receipt of inputs by the job worker. இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு பாத்துக்கோங்க. பிரின்சிபல் அனுப்பிச்சா அவர் என்னைக்கு அனுப்புனாரோ அன்னையில இருந்து 1 year, டைரக்டா சப்ளை ஆச்சுன்னா அவருக்கு ஜாப் ஒர்க்கருக்கு எப்படி சப்ளை ஆச்சோ அந்த நாள்ல இருந்து 1 yearல திரும்பி வரணும். திரும்பி வரலைன்னா பரவாயில்ல, என்ன பண்ணிருக்கணும், அவர் வந்து அந்த பினிஷ் ப்ராடக்ட்ஸ் வந்து வாட் ஆர் த ப்ராடக்ட் அனுப்பிச்சிருக்காரோ அதை வந்து சேல் பண்ணிட்டு சப்ளை பண்ண சொல்லிட்டாரு டைரக்டா, அல்லது எக்ஸ்போர்ட் பண்ண சொல்லிட்டாரு. அப்படிதான். அப்படி இல்லைன்னா என்னைக்கு அனுப்பிச்சாரோ அன்னைக்கு வந்து சப்ளை ட்ரீட் பண்ணி அதுக்கு இன்ட்ரெஸ்டோட நம்ம டாக்ஸை பே பண்ணணும். We'll just see that. Principal shall be allowed input tax credit on the capital goods sent to a job worker for job work. Principal shall be entitled to take likewise, where the capital goods sent for a job work are not received back by the principal within a period of 3 years of being sent out, it shall be deemed that such capital goods had been supplied by the principal to the job worker on the day when the said capital goods were sent out. அதாவது கேபிட்டல் குட்ஸ் அனுப்பிச்சு வந்து என்னைக்கு அனுப்புனாரோ அதுல இருந்து 3 வருஷத்துக்குள்ள திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி. வரலைன்னா என்ன அர்த்தம், என்னைக்கு அனுப்பிச்சாரோ அன்னைக்கு அன்னையில இருந்து 3 வருஷத்துக்குள்ள 3 வருஷம் ஆன அன்னைக்கு he has to pay the tax with interest for 3 years also. 3 years இல்ல, அது வந்து 3 இயர்ஸ்க்கு 10 நாள் கழிச்சு பே பண்ணாருன்னா 3 years 10 daysக்கு பே பண்ணணும். அதான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதனால என்ன பண்ணணும், where the capital goods are sent directly to a job worker, the period of 3 years shall be counted from the date of receipt of capital goods by the job worker. இது இன்புட்டுக்கும் இதே தான், கேபிட்டல் குட்ஸ்க்கும் ஒரே ரூல் தான். கேபிட்டல் குட்ஸ் இன்புட்ஸ் பிரின்சிபல் அனுப்பிச்சா என்னைக்கு அனுப்பிச்சாரோ அன்னையில இருந்து 1 year 3 years. அதே மாதிரி டைரக்டா இன்புட்ஸ் வந்து சப்ளை ஜாப் ஒர்க்கருக்கு போயிடுச்சு அல்லது கேபிட்டல் குட்ஸ் போயிடுச்சுன்னா என்னைக்கு அவர் ஜாப் ஒர்க்கர் ரிசீவ் பண்றாரோ அதுல இருந்து 3 years. Returning within 1 year or 3 years shall not apply to molds, ties, jigs and fixtures and tools sent out to a job worker for job work. So molds எல்லாம் வந்து ரொம்ப நாள் கொஞ்சம் யூஸ் பண்ணியாச்சுன்னா அதெல்லாம் த்ரோ பண்ணிட்டு ஸ்கிராப் தான் விற்க முடியும், மறுபடியும் இது பண்ண முடியும். அதனால திருப்பி வர வேண்டாம், வரலைன்னா பரவாயில்ல. ஸோ இந்த கேபிட்டல் குட்ஸ் இதெல்லாம் கேபிட்டல் குட்ஸ் தான், ஆனா கூட அந்த 3 years ரிட்டர்ன் ரூல் வந்து அப்ளிகபிள் கிடையாது. The Central Goods and Service Tax Amendment Act has added the following provision in subsection 1 in class B. The period of 1 year and 3 years may, on sufficient cause being shown, be extended by the commissioner for a further period not exceeding 1 year and 2 years respectively. இப்போ 1 வருஷத்துக்கு மேல வந்து ஆகும்னாக்க கமிஷனருக்கு அப்ளை பண்ணாக்க அவர் வந்து இன்னும் 1 year கொடுப்பாரு இன்புட்ஸ்க்கு, கேபிட்டல் குட்ஸ்க்கு வந்து 2 years கொடுப்பாரு. இது என்ன சொல்லியிருக்கு, on sufficient cause being shown அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால நீங்க ரைட் ராயல நீங்க என்ன நினைக்கிறீங்க, நினைக்க கூடாது இன்னைக்கு 1 year முடிய போகுது, இன்னைக்கு நாளைக்கு முடிய போகுதுன்னா இன்னைக்கு போய் கமிஷனர்ட்ட ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா பிரச்சனையா போயிடும். அதாவது கம்பெனியில வேலை பார்க்கறவங்க எல்லாம் இதுக்கெல்லாம் நோட்டட். சரி, டாக்ஸ் லாவை தெரிஞ்சுக்கிறது வேற, நம்ம இது கம்பெனியில வேலை பார்க்கும் போது இந்த இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு பண்ணணும்னா கம்பெனி வில் பி ஹாப்பி. சரி, நான் வந்து கம்பெனி ஹாப்பின்னா சரி நம்ம மேல மேல போகணும்னா நம்ம வந்து நல்லா ஒர்க் பண்ணா தான் மேல மேல போக முடியும். சில பேருக்கு அதிர்ஷ்டம் இருக்கும், ஒண்ணுமே பண்ணாம கூட மேல போவாங்க, அது வேற விஷயம், ரொம்ப ரொம்ப குறைச்சலானது. நம்ம வந்து மேல போகணும்னு ஆசை இருந்தேன்னா ஆக்ட மட்டும் தெரிஞ்சுக்கிட்டே சரி நீங்க வந்து ஜாப் ஒர்க் ஒரு 10 பாயிண்ட் எழுதுங்க அப்படின்னா 10 பாயிண்ட் நான் எழுதி உடனே கொடுத்துட்டேன்னா அதை வந்து கம்பெனி பார்க்கவே மாட்டாங்க. நீங்க வந்து இந்த நோட் எடுத்துருக்கீங்களா, நீங்க வந்து டேலி யூஸ் பண்ணா மோஸ்ட் ப்ராபப்லி அதுலயே ப்ரொவிஷன் இருக்கும், அதை நீங்க வந்து உபயோகப்படுத்திக்கலாம்.
அப்படி இல்லைன்னா எக்ஸல்ல வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து நீங்க வந்து ரிமைண்டர் வர்றது மாதிரிலாம் பண்ணி வச்சுக்கணும். சரி, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், கம்பெனில ஒர்க் பண்றவங்க அல்லது ஈவன் கன்சல்டன்ட் ஆல்சோ கொஞ்சம் எக்ஸல் பேசிக் பிரின்சிபல்ஸை தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை முன்னாடியே சொல்லியிருக்கேன். 2A உங்களுடைய இன்புட் டாக்ஸ் கிரெடிட் உங்க புக்ல என்னத்தை எடுக்க போறீங்களோ, அதாவது உங்களுக்கு கூட்ஸ் வந்துருச்சு, இன்வாய்ஸ் வந்துருச்சு, அதை எடுக்கணும்னு வச்சிருக்கீங்க. அது 2A இருக்கா இல்லையாங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்னொன்னா பாத்துக்கிட்டு இருக்க வேண்டாம். சம் ப்ரோக்ராம்ஸ்லாம் ரொம்ப ₹200 எக்ஸல் ப்ரோக்ராம்லாம் வருது, அது வேற விஷயம். நீங்களே கத்து வச்சுக்கிட்டாக்க ரெண்டையும் டவுன்லோட் பண்ணி ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இது வந்து என்னடா இந்த மாதிரி உங்களுக்கு வேலையில இருக்கிறவங்க இதெல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னாக்க நீங்க வந்து டாக்ஸ் லா தெரிஞ்சிருக்கிறது போக இதெல்லாம் தெரிஞ்சா உங்களுக்கு ரொம்ப நன்மையா இருக்குங்கிறது என்னுடைய. நான் இருந்த கம்பெனில ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ஐ திங்க் 4-20 years நினைக்கிறேன், எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்த ஒரு 10-12 பேருக்கு 1 day ட்ரைனிங் எக்ஸல்லே கொடுத்தோம். நாங்க கொடுக்கல, we called somebody and the person was giving training in 1 day. அவங்க வந்து 1 day எடுத்ததுனால ஒரு நாளைக்கு ஒரு ½ அவங்க வந்து எக்ஸல் ஒர்க் பண்ணும்போது குறைக்க முடியும்னாக்க எவ்வளவு நாள் மிச்சமாகும். அது மாதிரி நீங்க வந்து உங்க கம்பெனில வந்து ட்ரைனிங் அனுப்பிச்சாங்கன்னா போகலாம், அல்லது அட்லீஸ்ட் ஒரு எக்ஸல் புக் இப்போ உள்ள லேட்டஸ்ட் புக்கை வாங்கி பார்த்து அதுல படிச்சது நீங்க உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அது உங்களுக்கு தேவை வந்து 5 to 10 இதுதான் இருக்கும். அதுக்கு ஃபுல்லாத்தையும் நீங்க எக்ஸ்பர்ட் ஆகணுங்கிறது கட்டாயம். Then job work input tax credit. If the inputs are capital goods are neither returned or supplied from the job worker's place of business within the specific time, 1 year, 3 year, or 1+1, 3+2, the principal would issue an invoice for the same, declare such supplies in such return for that particular month. இப்போ வந்து 3ஆம் தேதி ஆகஸ்ட் முடிஞ்சு போச்சுன்னா, ஆகஸ்ட்ல முடியுதுன்னா ஆகஸ்ட்ல நீங்க வந்து 1 வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ அல்லது 3 வருஷத்துக்கோ 5 வருஷத்துக்கோ டாக்ஸ் இது இன்ட்ரெஸ்டோட பே பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆகஸ்ட் மாத ஸ்டேட்மெண்ட்ல இதை வந்து சப்ளையா காட்டணும். இந்த ரிட்டர்ன் ஃபார் தட் பர்டிகுலர் மந்த் இன் விச் டைம் பீரியட் ஆஃப் 1 year, 3 year எக்ஸ்பயர்ட் அப்படின்னு அதில் கொடுத்துருக்கு. இப்போ 1 year வந்து 2 year-ஆவும் இருக்கலாம், 3 year வந்து 5 year-ஆவும் இருக்கலாம். ஏன்னா அது வந்து ஆஃப்டர் த அமெண்ட்மெண்ட் டேட் ஹஸ் கம். The date of supply shall be the date on which such inputs or capital goods were initially sent to job worker, or date of receipt in the case goods are delivered by a principal supplier directly. ரெண்டு டிஃபரன்ஸ் நான் 2-3 தடவை சொல்லிட்டேன். ஒன்னு, பிரின்சிபல் சப்ளை பண்ணாருன்னா என்னைக்கு அனுப்பிச்சாரோ அன்னைக்கு, இன்னைக்கு அனுப்பிச்சாரு இன்னைக்கு. பட் டைரக்டா சப்ளையரை கொடுக்க சொன்னாருன்னா என்ன பண்றது, என்னைக்கு ஜாப் ஒர்க்கர் ரிசீவ் பண்ணாரோ அன்னைக்கு. அது ஜாப் ஒர்க் அண்ட் interest for the intervening period shall also be payable on the tax. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா 1 year-க்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டாம், 1 year-க்கு 10 நாள் லேட்டா பண்ணா 10 நாளைக்கு பண்ணணும். அது கரெக்ட் கிடையாது. 1 year-க்கே பண்ணணும். 1 year கழிச்சு 10 நாள் கழிச்சு பே பண்ணீங்கன்னா 1 year 10 days பண்ணணும். 3 years கழிச்சு 10 நாள் கழிச்சு பண்ணீங்கன்னா 3 years 10 days-ல பே பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். 18% interest. If such goods are returned by the job worker after the stipulated time period, same would be treated as supply by the job worker to the principal, and job worker would be liable to pay GST if he is registered person. அவன் வந்து ஜாப் ஒர்க் வந்து திருப்பி அனுப்புறாருல, அப்புறம் ஏன்னா அதுக்கு வேலைக்கு போயிருக்கு திருப்பி வந்து அனுப்புனாருன்னா அப்போ வந்து அவரு இன்வாய்ஸ் போட்டு டாக்ஸ் போட்டு அனுப்புவாரு. அதுக்கு அதை கிரெடிட் எடுத்துக்கலாம். இப்போ சில பேர் கேட்பாங்க, இதுல என்ன சார் இருக்கு, முன்னாடி வந்து அவங்க பே பண்ண சொன்னாங்க, நம்ம பே பண்ணியாச்சு, இப்போ வந்து திருப்பி வர்றாரு, நம்ம கிரெடிட் எடுக்க போறோம், நம்மளுக்கு என்ன லாஸ்? ஒன்னு வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். 3 வருஷத்து இன்ட்ரெஸ்ட் 18%, காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்ல 54% மேல வரும், 70-80% வரும்னு வச்சுக்கோங்க. 1 year-க்குன்னா 18% வரும்னு வச்சுக்கோங்க. அது போக நீங்க வந்து இன்னைக்கு வந்து அமௌண்ட் இன்வால்வ் வந்து 1 lakh-ன்னு வச்சுக்கோங்க. 1 lakh இன்னைக்கு ரிவர்ஸ் பண்றீங்க. அப்போ வந்து அதுக்கு என்ன பண்ணணும்னா, ரிவர்ஸ் பண்றதுன்னா உங்க கிரெடிட் இல்லைன்னா கேஷ் கட்டி ரிவர்ஸ் பண்றீங்க. ஆனா திருப்பி வரும்போது என்ன, இன்னும் 1 வருஷம் கழிச்சு வருதுன்னு வச்சுக்கோங்க. 1 வருஷத்துக்கு 1 lakh will be locked. அதனாலதான் இது ரொம்ப முக்கியம். இது வந்து அதாவது நம்ம செய்ய வேண்டிய வேலையை சரியா செய்யாதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிக்கிறது. நம்ம வந்து அது என்ன இதுவே இல்லைன்னா கூட முடிஞ்ச வரைக்கும் நோட் எடுத்துக்கிட்டு அது பண்ணும். இது சில பேர் என்ன பண்றாங்க, இந்த வாட்ஸ்அப்ல எழுதுறாங்க, சார் இன்வாய்சஸ் வந்து இதுல வந்து GSTR 1ல போடுறதுக்கு மறந்து போச்சு
அப்புறம் ஜிஎஸ்டி அது இன்புட் கிரெடிட்டை வந்து எடுக்கிறதுக்கு வீல் எடுக்க மறந்து போச்சு. சரி, நீங்க ஞாபகத்துல முன்னாடியே சொல்லிட்டே தப்பா நினைக்காதீங்க, ஞாபகத்துல இருந்து வேலை பார்க்காதீங்க. உங்க டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் பார்க்கணும். நீங்க என்ன சின்ன கம்பெனியா இருந்தா கூட 10 இன்வாய்ஸ் வருது, 1 2 3 10 அது 20 இன்வாய்ஸ் இருக்கலாம். இன்வாய்ஸ் புக் எடுத்து அதுபடி பார்க்கணுமே இல்லையா, அல்லது உங்க அக்கௌண்ட்ஸ்ல வந்து பார்க்கணுமே இல்லையா. நீங்க ஞாபகம் இந்த மாதிரிலாம் நீங்க வாட்ஸ்அப்ல எல்லாம் எழுதினீங்கன்னா என்னன்னா யூ ஆர் நாட் சீரியஸ் அபௌட் ஜாப். அதான் அதே இது சொல்லலாம், சார் இதுக்கு இல்லைன்னு நினைச்சு எடுக்கல, ஆனா இப்ப இருக்குன்னு சொல்றாங்களே நான் எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா அது வேற விஷயம். அது சந்தேகம் வர்றது. சரி, யாருமே இதுல கம்ப்ளீட் எக்ஸ்பர்ட் ஆகவே முடியாது. நம்ம டெய்லி கத்துக்கிறோம். யாரும் சொல்லியிருக்காங்க, கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. அதனால இது டெய்லி நம்ம கத்துக்கிறோம். அதுல என்ன கேட்டா, கத்துக்கிறது வந்து நம்மளை விட அதிக சீனியர்கிட்டையோ அல்லது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்ககிட்டயோ கத்துக்கிறோம்னு கிடையாது. நீங்க வந்து இப்ப சொன்னதுல இந்த கன்சல்டன்ட் அல்லது கம்பெனில வேலை பார்க்கறவங்களாம் எக்ஸல் கத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. புதுசா இன்னைக்கு வந்து ஜாயின் பண்றாங்கல்ல, அவங்கள கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு எக்ஸல் நல்லா தெரியும், அவங்ககிட்ட கத்துக்கலாம். ஆனா நம்மளுக்கு வெக்கம். அவன் இன்னைக்கு வந்திருக்கான், அவன்கிட்ட போய் நான் கத்துக்கிற முடியுமா? நான் 25 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன், இந்த சின்ன பையன்கிட்ட போய் கத்துக்கிறது அப்படிலாம் கிடையாது. நம்ம கத்துக்கிறதுன்னா சின்ன பையன்ட்டையும் கத்துக்கணும், அது தப்பே கிடையாது. அதுக்கு கல்விக்கு வந்து வயசு எல்லாம் கிடையாது. அது போக நம்ம வந்து கத்துக்கிட்டா அந்த நம்ம புதுசா சேர்ந்திருக்கவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். நம்மளுக்கு நம்ம மேனேஜரே நம்மளை வந்து கேட்கிறாரு, அவ்வளவு இதா இருக்காரு அப்படின்னு சொல்லி அவருக்கு உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயமும் வரும். அதனால கத்துக்கிறதுக்கு வந்து கன்சல்டன்ஸ் வந்து அவங்க புதுசா எடுக்கிற உங்ககிட்ட கத்துக்கலாம், அது மேனேஜர்ஸா இருக்கிறவங்களும் எம்ப்ளாயிஸ்ட கத்துக்கலாம், தப்பே கிடையாது. அல்லது உங்க பையன் பொண்ணு வந்து காலேஜ்ல படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்ககிட்ட கூட கேட்டு பார்க்கலாம். சில சமயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க சொல்லி தருவாங்க. சரி, பையன்கிட்ட கேட்கலாமா அப்படின்லாம் எல்லாம் நினைக்காதீங்க. பையன்கிட்டையும் கேட்கலாம், பொண்ணுகிட்டையும் கேட்கலாம். அதாவது பையன் மகன் மகள்கிட்ட கேட்கறதுல நான் வந்து இந்த கிளாஸ்ல சொல்றது வந்து என்னுடைய கிராண்ட் டாட்டர் டோல்ட் சம்திங் ஐ லேர்ன் ஃப்ரம் ஹர் அப்படின்னு சொல்றது. ஐ யூஸ் டு கிவ் தட். இங்க டைம்ல அதனால அது சொல்லல, அந்த மாதிரி. ஓகே. Requirement of registration for the principal. It is important to note that provisions of section 143 of the CGST Act are applicable to a registered person. Thus, it is only a registered person who can send the goods for job work under the set provisions. 143 அனுப்புறது யாரு அனுப்ப முடியும்? registered person. அது unregistered 20 லட்சம் ரூபாய்க்கு குறைச்சிருக்கு, அது மாதிரி பண்ணலன்னு வச்சுக்க, 40 லட்சம் ரூபாய்க்கு குறைச்சிருக்கு அவருக்கு கூட்ஸ்ல டீல் பண்றவருக்கு, அப்படின்னால அவருக்கு ஒண்ணுமே வித்தியாசமே கிடையாது. ஏன்னா அவர் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுக்க போறதில்ல, ரிவர்ஸ் பண்ண போறதில்ல, அதனால ஒண்ணு கிடையாது. It is his choice whether not to avail of the benefit of these special provisions. Requirement of registration of job worker. The job worker is required to obtain registration only if his aggregate turnover to be computed on all India basis in a financial year exceeds the specified threshold limit in case both the principal and job worker are located in the same state. அப்படின்னு சொல்லி அப்போ வந்து 20 லட்சம் அவர் வந்து சர்வீஸ் தான் கொடுக்குறாரு, அவர் கூட்ஸ் விற்கலைன்னு வச்சுக்கோங்க. அவர் சர்வீஸ் கொடுக்கறத வந்து 20 லட்சம் எக்ஸீட் ஆக போகுதுன்னா எடுத்துதான் அவனு லோக்கலா இருந்தாங்க. அதுக்கு எப்படி அக்ரிகேட் டர்ன் ஓவர் கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ வந்து பிரின்சிபல் வந்து 15 லட்சம் ரூபாய் சாமான அனுப்பிச்சிருக்காரு, இவர் 1 லட்சம் ரூபாய் சார்ஜ் பண்ணி ஜாப் ஒர்க் கொடுக்குறாரு. இவருடைய டர்ன் ஓவர் எவ்வளவு? 1 lakh only, 15 lakh கிடையாது. 15 lakh வந்து ஜாப் வந்து பிரின்சிபல் அனுப்பிச்சிருக்காரு. அவர் வந்து இந்த 15 16 ஆனப்புறம் விற்கும் போது அவருக்கு டர்ன் ஓவர்ல வருமே ஒழிய ஜாப் ஒர்க்கருக்கு அவர் எவ்வளவு சார்ஜ் பண்ண போறாரோ ஜாப் ஒர்க்கருக்கு அது மட்டும்தான் டர்ன் ஓவர் வரும். ஆனா இது ஆல் இந்தியா அப்படியே அவர் எக்ஸம்டட் சப்ளை அதிகத்தில் இருந்ததுன்னா அதெல்லாம் சேருவாங்க. Requirement of registration for job worker in the state where the principal and job worker are located in different states. Section 24(1) provides for compulsory registration of suppliers making any interstate supply of services. Limit illama ana ipo enna pannitaanga. However, exemption from registration has been granted in case aggregate turnover of the interstate supply of taxable services does not exceed 20 lakhs 10 lakhs. That is sila idangalla 10 lakhs, sila idangalla 20 lakhs. Most of the states 20 lakhs. Notification integrated goods and services. Supply of goods by the principal from job workers place of supply of goods by the principal from job worker place of business of the job worker is allowed and it will be recorded as supply by the principal, not by the job worker. அது மறுபடியும் அதேதான் முன்னாடியே பார்த்தாச்சு. ஒன்னு வந்து
the principal has to declare the place of job workers place as place of his business. அது மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அல்லது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து அந்த மாதிரி டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதுவும் அவங்க மட்டும் கொடுத்தேன். ஏன்னா மற்றவங்களோட கூட்ஸ்லாம் இருந்தா பிரச்சனை வரும். where the job worker is registered under section 25. அப்போ ஜாப் ஒர்க்கர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாக்க பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் பிளேஸ் ஆஃப் பிசினஸ் டிக்ளேர் பண்ணாமே பண்ணலாம். அதனால என்ன பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் ஜாப் ஒர்க்கரை ரெஜிஸ்டர்டா பார்க்கறது நல்லது. ஆனா சில ஜாப் ஒர்க்கருக்கு வந்து ரொம்ப ஸ்கில்டு ஒண்ணு அவர் ரெஜிஸ்டர்ட் ஆகாம இருக்கலாம். அவர்கிட்ட கொடுத்துதான் ஆகணும்னா அதுக்காண்டி கொடுக்காம இருக்க வேண்டியது இல்லை, கொடுக்கணும். where the principal is engaged in the supply of such goods as may be notified. முன்னாடியே சொல்லி கமிஷனர் வந்து இந்த கூட்ஸ்க்குலாம் வந்து job worker need not be registered even then supplier can supply from the job workers place னு ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்தோம். இது வரைக்கும் வரல. But the goods are sent by documentary requirement. Goods are sent by the principal to only one job worker. Principals are prepared in triplicate delivery challan terms of rules 45 and 55 of the CGST rules for sending the goods to a job worker. 2 copies of the delivery challan may be sent to the job worker along with the goods. இதுல ஒண்ணு explain பண்ண வேண்டியதில்லை. The job worker should send 1 copy of the said challan along with the goods while returning them to the principal. So இவர் வந்து என்ன பண்ணா அந்த இதுலயே வந்து இது போட்டு நோட் போட்டு திருப்பி அனுப்பிச்சிடலாம். அதாவது ஒன்னு 2 அனுப்புவாரு ஜாப் ஒர்க்கருக்கு. ஜாப் ஒர்க்கர் ஒன்னு அவரோட ரெக்கார்ட் வச்சுட்டு இன்னொன்னுல போட்டு அனுப்பலாம். The form GST ITC 4 will serve as an intimation as envisaged under section 143 of CGST Act 2017. The form GST ITC 4 will serve as the intimation as envisaged under section 143 of the Act 2017. Form GST ITC 04 is quarterly statement to be filed 25th month succeeding the quarter. முன்னாடியும் பார்த்தோம், சேம் திங் ஐ ஹவ் ரிப்பீட்டட். இது என்னன்னா ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு வந்து ஏதோ இது பண்ணிட்டாங்க, அனுப்ப வேண்டாம் போட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் முடிஞ்ச வரைக்கும் உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறது, அதாவது யார் யார் புதுசா கத்துக்கிறீங்களோ நிறைய கத்துக்கிறோம்னு ஆசைப்படுறீங்களோ ஐடிசி பார்ட் 4 போய் பார்த்து அதுல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க கூகுள் ஃபார்ம்ஸ்ல வந்து கொஸ்டின் கொடுத்துருக்கு, அதுக்கு ஆன்சர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடிசி புரியுதான்னு தெரியும். அது ஒன்று. அப்புறம் இந்த இதுலயும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு அனுப்புற போது டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணீங்கன்னா எம்சிக்யூ வரும். அந்த எம்சிக்யூவையும் ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜாப் புரிஞ்சிருச்சா புரியுதா. அதாவது முன்னாடியே புரிஞ்சிருந்தா யூ ஒன்ஸ் அகெயின் கன்ஃபார்ம் இட் நோ வாட் இஸ் அ ப்ராப்ளம். சரி 10 கொஸ்டினா 20 கொஸ்டினா இருக்குன்னு வச்சுக்கிட்டீங்க, அதுல 2 தெரியலைன்னா அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா யூ லேர்ன் மோர். அதுதான் அந்த மாதிரி தான் கத்துக்கிறோனுமே ஒழிய நீங்க வந்து 5000 கொஸ்டின் எம்சிக்யூ இருக்கிற புக்ல கொஸ்டின் நம்பர் 1 படிக்க வேண்டியது ஆன்சர்ல அதுல சில இதுல அதுலயே பிளாக்ல போல்டு லெட்டர்ல இது பண்ணிட்டு அதை ஆன்சர் அப்படி நீங்க வந்து படிக்கல, அது புக்ல இருக்கிறத வந்து அப்படியே திருப்ப இது பண்ணிட்டு இருக்கீங்க, அது உபயோகம் கிடையாது. அந்த மாதிரி முதல்ல ஆன்சர் போட்டிருக்க புக்கை வாங்காதீங்க. அதாவது எந்த மாதிரி ஆன்சர், ஒரு கொஸ்டினை கொடுத்துட்டு அங்கேயே போல்டு லெட்டர்ல ஆன்சர் கொடுத்தா அந்த புக்கை வாங்காதீங்க, அதனால கத்துக்கிற முடியாது. அந்த புக்ல வந்து ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு 25 கொஸ்டின் இருக்கு, 25 கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து கடைசியில சாப்டர் 1க்கு அப்புறம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த புக்கை வாங்கி பாருங்க. அதாவது நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணணும், உங்களுக்கு டைம் எவ்வளவு இருக்குன்னு தெரியாது, அந்த பர்டிகுலர் நீங்க ஆன்சர் பண்ற இதுல வந்து ஒரு 10 கொஸ்டின் பண்றதுக்கு ஆன்சர் டைம் இருக்கு, ஆன்சர் பண்றதுக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுன்னா 10 கொஸ்டினுக்கு ஆன்சரை ஒரு பேப்பர்ல ரொம்ப அழகா எழுதுங்க. சும்மா திருக்கி இங்கேயும் அங்கேயும் மூலையெல்லாம் எழுதாம 1 2 3 4 5 6 7 8 9 10 போட்டு 1A 2C 3D அப்படி மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் அதையும் ஆன்சரையும் வச்சு பண்ணணும். ஆன்சரை பார்க்கும்போது 1Aன்னு போட்டிருக்கீங்க, அது ஆன்சர் வந்து Bன்னு வச்சுக்கோங்க, அதை அடிச்சிருங்க. இப்படி 10 ஆன்சரை பார்த்துட்டு இப்ப வந்து 10ல வந்து 3 வந்து கிராஸ் பண்ணிருக்கீங்கன்னா 3க்கு ஆன்சர் தெரியுங்க. அது ஏன் என்ன அப்படின்னு புக்கை வச்சு கண்டுபிடிங்க, புக்கையோ ஆக்டையோ ரூலையோ வச்சுக்கோங்க. அப்படி படிச்சீங்கன்னா நீங்க ஒரு 5 பேர் படிச்சீங்கன்னாக்க 5 பேரும் எனக்கு போன் பண்ணி சொல்லுவீங்க, சார் இப்போ வந்து நாங்க ரொம்ப ஃபாஸ்டா படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவீங்க. அது போக நீங்க பிராக்டிஸ்னர் எக்ஸாம் எழுதுனாக்க நான் ஐ வில் டெல் யூ தட் நீங்க 100க்கு 90 மார்க் வாங்குவோம். நான் சும்மா ஏதோ உங்களை ஏமாத்துறதுக்காண்டி சொல்லல, 100க்கு 90 மார்க் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்க 5000 கொஸ்டினுக்கு ஆன்சரை பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா நீங்க நான் சொல்ல விரும்பல,
அது அந்த மாதிரி பேசக்கூடாது. அது வந்து உபயோகம் இருக்காது. அதனால நான் சொல்ற மெத்தடை பாருங்க, அதை பண்ணி பார்த்துட்டு அதனால நீங்க கத்துக்கிறலையா நான் இங்க போன் பண்ணுங்க, நானும் சொல்ல மாட்டேன். இன்னும் ஒரு 4-3 பேர் சார் நீங்க சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணோம், அதனால ஒண்ணுமே கத்துக்கிற முடியல சார் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் இனிமே சொல்றேன். நெட் ஓகே. Where goods are sent from one job worker to another job worker. நீங்க ஜாப் ஒர்க்கர் முடிச்சுங்க. நான் என்ன சொன்னேன், ஏபிசி லிமிடெட் எக்ஸ்க்கு அனுப்பிச்சாங்க, எக்ஸ் வந்து ஒய்க்கு அனுப்பணும். அது as per the instruction of the job இது பிரின்சிபல். அப்ப என்ன பண்ணணும், goods may move under the cover of delivery challan issued by the either by the principal or job worker. பிரின்சிபல் வந்து 2 காப்பி கொடுத்துருக்காருல, அதுல ஒண்ணுலயே நோட் போட்டு அதே விஷயம் அனுப்பலாம், அல்லது ஜாப் ஒர்க்கரே ஒரு டெலிவரி செல்லான் ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த ஆல்டர்னேட்டிவ் டெலிவரி செல்லான் issued by the principal may be endorsed by the job worker sending the goods to another job worker indicating therein the quantity or description of the goods being sent. இது வந்து செகண்ட் காப்பி அனுப்ப சொல்லுது. ஃபர்ஸ்ட் இதுல என்ன சொல்லிருக்கு, டெலிவரி செல்லான் issued either by the principal. அப்ப ஃபர்ஸ்ட் ஜாப் ஒர்க்கர்ல இருந்து செகண்ட் ஜாப் ஒர்க்கருக்கு அனுப்புறதுக்கு பிரின்சிபலே ஒரு டெலிவரி செல்லான் ப்ரிப்பேர் பண்ணி ஃபர்ஸ்ட் ஜாப் ஒர்க்கருக்கு அனுப்பலாம். அவர் அதை வந்து அதோட கூட்ஸ் அனுப்பலாம் முதல் இதுல. ரெண்டாவதுல வந்து ஃபர்ஸ்ட் ஜாப் ஒர்க்கருக்கு என்ன டெலிவரி செல்லான் இருக்கோ அதுல ஒண்ணுல என்டார்ஸ் பண்ணி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. The same process may be repeated for subsequent movement of goods to another job. சரி, சி வந்து எக்ஸ் ஒய் வந்து இசட்டுக்கு அனுப்பிச்சா அதே மெத்தடை அவர் ஃபாலோ பண்ணலாம். When the goods are returned to the principal by the job worker, job worker should send one copy of the delivery challan received by him from the principal while returning the goods to the principal after carrying out the job. ஜாப் ஒர்க்லாம் முடிஞ்சு போச்சு, அவர் வேற யாருக்கு அனுப்ப வேண்டியதில்லை, பிரின்சிபலுக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்கன்னா அவர் வந்து 1+1 அந்த டெலிவரி சேனல்ல ஒன்னுல என்டார்ஸ் பண்ணி திருப்பி அனுப்புவாங்க. The goods may move from then where the goods are sent directly by the supplier to the job worker. இப்போ என்ன பண்ணுவாங்க, goods may move from the place of business of the supplier to the place of the business of the job worker. திண்டுக்கல்ல இருந்து திருச்சிக்கு போகும். Job worker with a copy of the invoice issued by the supplier, the name of buyer, principal, wherein the job worker's name, address would also be mentioned as the consignee. Consignee போட்டு திருச்சி அட்ரஸ் இருக்கும். ஆனா யாருக்கு இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணாங்க, மெட்ராஸ் பார்ட்டி XYZ தான் பண்ணிருக்காங்க. The buyer ABC லிமிடெட், the buyer principal shall issue a delivery challan, send the same to the job worker. அப்படி இருந்தா கூட டெலிவரி செல்லான் ப்ரிப்பேர் பண்ணி அதை 2 காப்பியை வந்து திருச்சிக்குள்ள இருக்கிற ஜாப் ஒர்க்கர் பண்ணணும். இது எதுக்காக வேணும், அப்பதான் நீங்க GSTR 4 வந்து இது ITC 4 வந்து ஃபில்அப் பண்ண முடியும். Where the goods are sent directly to the supplier to the job worker, import line. In case of import of goods by the principal which are then supplied directly from the customs station of import, goods may move from the customs station of import to the place of business of job worker with a copy of the bill of entry, and the principal shall issue a delivery challan, send the same to the job worker directly. So bill of entry ஓட ஒரு காப்பியோட மெட்டீரியல் போயிடும் ஜாப் ஒர்க்கருக்கு. இந்த மீன் டைம் வந்து பிரின்சிபல் வந்து டெலிவரி செல்லான ப்ரிப்பேர் பண்ணி 2 காப்பியை வந்து அவருக்கு அனுப்புவாரு, ஜாப் ஒர்க்கருக்கு அனுப்புவாரு. Submission of intimation. Principal is required to furnish the details of delivery challans in respect of goods sent to a job worker, received from a job worker, sent from one job worker to another job worker during a quarter in form GST ITC 4 by the 25th of the month succeeding the quarter. It is the responsibility of the principal to include the details of all the delivery challans relating to goods sent by him to one or more job worker or from one job worker to another job and its return. இந்த மாதத்துல திருச்சி பார்ட்டிக்கு அவர் வந்து ஒரு ஜாப் ஒர்க்கருக்கு அனுப்பிச்சிருக்காரு, அதை ரிப்போர்ட் பண்ணணும். அப்புறம் திருச்சி பார்ட்டியை வந்து இன்னொரு ஜாப் ஒர்க்கர் திருச்சி பார்ட்டி ஜாப் ஒர்க்கர் நம்பர் 2க்கு அனுப்பிச்சா அதையும் இவர் ரிப்போர்ட் பண்ணணும். அவர் ஜாப் ஒர்க்கர் 3க்கு அனுப்புறாரு, அதையும் இவர் ரிப்போர்ட். யார் ரிப்போர்ட் பண்ணணும், பிரின்சிபல் ஹேஸ் டு ரிப்போர்ட். இது எப்படி முடியும், பிசினஸ்ல வந்து எல்லாம் முடியும், எல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் வாங்கிடுவாங்க. அது போக இப்போ எல்லாம் எல்லாமே அவைலபிள், முன்னாடி மாதிரி போஸ்ட்ல அனுப்புறதெல்லாம் கிடையாது. அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஜெனரல் மேனேஜர் ஆஃப் த டெலிஃபோன் கம்பெனி கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மீட்டிங்ல பேசினேன். ஒரு கஸ்டமர் எந்திரிச்சு, சார் எங்களுக்கு வந்து காலே கிடைக்க மாட்டேங்குது, ரிங் டோன் தான் வந்துட்டு இருக்கு. அந்த ஜெனரல் மேனேஜர் என்ன சொன்னாரு, நீங்க யூ ஷுட் பி ஹாப்பி,
உங்களுக்கு மகிழ்ச்சி, நீங்க மகிழ்ச்சி அடையணும். உங்களுக்கு ரிங் டோன் வருது, மத்தவங்களுக்கு ரிங் டோனே வராது அப்படின்னு சொல்லுங்க. சோ இவர் வந்து எனக்கு லைன் கிடைக்க மாட்டே, ரிங் டோன் தான் வருது. ஆனா ஜெனரல் மேனேஜர் ஆஃப் த பப்ளிக் செக்டர் டெலிபோன் கம்பெனி என்ன சொன்னாரு, சார் நீங்க யூ ஷுட் பி ஹாப்பி, நீங்க மகிழ்ச்சி அடையணும், உங்களுக்கு ரிங் டோன் வருது, மத்தவங்களுக்கு ரிங் டோனே வரல. அந்த மாதிரி அதெல்லாம் அந்த காலத்துல கஷ்டம். இப்போ வந்து அதெல்லாம் வந்து ஈஸி. அவங்க அனுப்பும் போதே ஒரு காப்பி வந்து எக்ஸ்ட்ரா அனுப்பிச்சுடுறாங்க. இதான் நாங்க அனுப்புறோம். While the goods are returned in piecemeal by job worker. Piecemeal வந்து endorsement அனுப்ப முடியாது. Because the goods after carrying out the job work are sent in piecemeal quantities by a job worker to another job worker or to the principal. Delivery challan issued originally by the principal cannot be endorsed. Plus delivery challan is required to be issued by the job worker. Job worker பண்ணலாம் அல்லது பிரின்சிபலும் பண்ணலாம். யாராலும் ஒருத்தர் பண்ணும். Supply of job worker services. Job worker as a supplier of service is liable to pay GST if he is registered. Unregistered na kadiyadu. He shall issue an invoice at the time of supply of the services. அதாவது அவர் இதெல்லாம் பண்ணிட்டு பணம் வாங்குறதுக்கான இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணணும். அது பண்ணணும். அதுல வேல்யூ ஆஃப் சர்வீஸ் would be determined in terms of the section 15 of CGST Act and would include not only the service charges but also the value of any goods or services used by him for supplying the job work services if recovered from the principal. இதை ரொம்ப கிளியரா சொல்லிடுறேன். ஜாப் ஒர்க் சார்ஜஸ் வந்து 1 lakh rupees. அது எப்படி கொண்டு வந்திருக்காரு? சர்வீசஸ்க்கு வந்து 75,000, கூட்ஸ்க்கு இவர் ஜாப் ஒர்க் யூஸ் பண்ண போற கூட்ஸ்க்கு வந்து 25,000, 1 லட்சம். அதாவது 75,000 ப்ராஃபிட்டும் சேர்த்து 25,000 ப்ராஃபிட்டும் சேர்த்துன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து எப்படி இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணணும்? ஒரு இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணணும். எவ்வளவுக்கு? 1 lakh rupees. எந்த டாக்ஸ் ரேட் வேணும்னா அந்த ஜிஎஸ் இது ஜாப் ஒர்க்குக்கு என்ன ரேட்டு கொடுத்துருக்கோ அதை பண்ணணும். ரொம்ப இதுக்கு நிறைய இதுக்கு 18%, 12% இருக்கும், அதை பண்ணணும். அவர் தனித்தனியா கொடுக்க கூடாது. கூட்ஸ் சப்ளை எவ்வளவு, சர்வீஸ் சப்ளை அந்த மாதிரி கொடுக்க கூடாது. ஜாப் ஒர்க் சார்ஜஸ் அப்படின்னு போட்டு 1 lakh. ஜிஎஸ்டி 9% வச்சுக்கணும். சிஜிஎஸ்டி 9%, ஐஜிஎஸ்டி 9%, அது வந்து 18%. இப்போ வந்து ஆந்திராவுக்கு போகுதுன்னு வச்சுக்கணும், ஐஜிஎஸ்டி 18%. அதுதான் நல்லா. Supply of job work services. The value of molds, dies, jigs, fixtures, tools which have been provided by the principal to the job worker and have been issued by the later for providing job work services not to be included in the value of job work services. அதாவது சில கம்பெனில சைனாவுக்கோ அல்லது ஃபாரினுக்கு போய் மோல்டு எல்லாம் வாங்கிட்டு வராங்க. ரொம்ப சீனியர் மேன் வந்து போவார். அவரே இதுல வரும்போது திருப்பி வரும்போது அவரே கொண்டு வந்துடுவார். அவ்வளவு முக்கியமானது. ஏன்னா அது வந்து மோல்டு வந்து டிசைட் பண்ணி அது வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சுன்னா, மேனுஃபேக்சர் பண்ணியாச்சுன்னா அதை சேஞ்ச் பண்ணணும்னா புதுசா தான் பண்ணணும். அது வந்து காஸ்ட்லியா இருக்கும். கொஞ்ச நாள் யூஸ் பண்ண போறோம், அதை வந்து உபயோகப்படுத்தணும். அதனால அவங்களே கொடுப்பாங்க. அதுக்கு தனி சார்ஜ் பண்ணலைனாலும் சர்வீஸ் சார்ஜஸ்ல இன்க்ளூட் பண்ண வேண்டாம். The job worker is not registered, GST would be payable by the principal on reward charge basis. எதுக்கு? சர்வீஸ், அதாவது நான் 1 லட்ச ரூபாய் சொன்னேன்ல, அவர் 1 லட்ச ரூபாய்க்கு அவர் வந்து அன்ரிஜிஸ்டர்ட்ங்கிறதுனால சார்ஜ் பண்ணலைன்னா பிரின்சிபல் வந்து அன்ரிஜிஸ்டர்ட்ல இருந்து வாங்கும்போது பண்ணணும். அந்த ரூலையே மாத்தியாச்சு. என்ன போட்டிருக்கு? This provision is in abeyance up to 30th September 2019. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க? Now this provision has been removed. இப்ப என்ன பண்ணிட்டாங்க? 9(4) வந்து they have changed it. Only specified recipient and specified supplies மட்டும்தான் applicable. இப்போதைக்கு யாருக்கு applicable? Promoters, builders மட்டும்தான் applicable. அந்த இப்ப இதை பத்தி பேசுறதுனால, ரிவர்ஸ் சார்ஜ் பத்தி பேசுறதுனால நெக்ஸ்ட் வந்து நான் ரிவர்ஸ் சார்ஜுக்கு வந்து கம்ப்ளீட்டா ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். I will be sending as usual after a week or something like that. But இது முடிச்ச அப்புறம் I will be going for reverse charge method. Supply of waste and scrap generated during the job work. Waste and scrap generated during the job work may be supplied by the registered job worker directly from his place of business or by the principal in case the job worker is not registered. So நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், முடிஞ்ச வரைக்கும் ரிஜிஸ்டர்டா ஜாப் ஒர்க்கரை ரிஜிஸ்டர்டா மாத்திடுங்க அப்படின்னு சொல்லுங்க. இப்போ வந்து அல்லது என்னட்டா அந்த தேவையில்லாத மெட்டீரியல் பிரின்சிபலுக்கு அனுப்பிச்சு அவர் விற்கணும். அதை விற்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அவர் ரிஜிஸ்டர்டா இருந்தா அது ப்ராப்ளம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நிறைய ஜாப் ஒர்க் கொடுத்தீங்கன்னா அவங்கள வந்து you have to go for voluntary even if they are not having enough turnover னு வச்சுக்கோங்க. அது போல அந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா you should help them to file the return and all that.
சரி, நீங்க ஜாப் ஒர்க்கரை வந்து உங்க எம்ப்ளாயி மாதிரி ட்ரீட் பண்ணாதான். நிறைய பேர் வந்து எம்ப்ளாயை நல்லா ட்ரீட் பண்றாங்களாங்கிறது வேற விஷயம். எம்ப்ளாயிஸை வந்து ட்ரீட் பண்ணாதான், நல்லா ட்ரீட் பண்ணாதான் அந்த பிசினஸ் ஜோபிக்கும் சொல்லுவாங்க, நல்லா போகும். நம்ம வந்து we have to take care of the persons who are with us. அது வந்து இது வந்து பிசினஸ்க்கு இல்ல, இது வந்து ஹியூமனுடைய ரிக்வயர்மெண்ட். ஓகே. Job work and place of supply. Place of supply for job work is governed by section 12. The place of supply of services, except the services specified in subsection 3 to 14. 3 to 14 வந்து special provision is that. அது இல்லைனாக்க இதுல 2ல கொடுத்துருக்கதான் ஃபாலோ பண்ணணும். 2ல கொடுத்துருக்கதான் ஜாப் ஒர்க். ஏன்னா ஜாப் ஒர்க் வந்து நாட் ட்ரீட்டட் as a special service இந்த 13 to 14. அதுல என்ன சொல்லிருக்கு? Made to a registered person shall be the location of such person. இப்போ வந்து ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு தான் சப்ளை கொடுக்க போறாரு. அப்போ வந்து எது பிளேஸ் ஆஃப் சப்ளை? சென்னை. நம்ம வந்து என்ன சொன்னா, ஏபிசி லிமிடெட் இஸ் சென்டிங் த ஜாப் ஒர்க் டு ஹைதராபாத்னு வச்சுக்கோங்க. அப்போ கூட பிளேஸ் ஆஃப் சப்ளை என்ன இருக்கும்? சென்னை தான் இருக்கும். Made to any person other than a registered person shall be location of the registered person where the address on records exists. நிச்சயமா ஜாப் ஒர்க்கருடைய அட்ரஸ் வந்து பிரின்சிபல்கிட்ட இருக்கும், இல்லைன்னா எப்படி அவர் அனுப்புவாரு? அதனால location of the recipient where the address of the records are in the address. Okay. Neither shall be the location of such person. Made to a registered person shall be the location of the person. முன்னாடி வந்து இவர் வந்து திருச்சிக்கு அனுப்பிச்சாருன்னா திருச்சி, இப்போ வந்து இதுக்கு வந்து ஹைதராபாத் அனுப்பிச்சா ஹைதராபாத். Location of the supplier of service in other cases. So முதல் ரெண்டும் ரெசிபியனுடைய அட்ரஸ், அதாவது ரிஜிஸ்டர்ட்னா ஆட்டோமேட்டிக்கா யூ நோ தட், நீங்க திருச்சியை விட்டுருங்க. ஒன்னு வந்து ரிஜிஸ்டர்ட் பர்சன் இன் ஹைதராபாத்னா ஹைதராபாத் will be the place of supply. அப்புறம் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனா இருந்தாங்கன்னா 20 இந்த மாதிரி எக்ஸாம்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் வந்து இப்போ பெங்களூர்னா பெங்களூர் will be the place of supply. அதனால இன்டர்ஸ்டேட் சப்ளை ஆகும். கண்டென்ட் ஆஃப் ஃபார்ம் GST ITC 4. ஸோ வந்து உங்களுக்கு தெரியறதுக்காண்டி சொல்றேன். நீங்க வந்து இந்த ப்ரோக்ராம் இந்த மாதிரி இதை வந்து அட்டன் பண்ண போறோம், என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு என்னைக்கு எப்போ டைம் கிடைக்குதோ நீங்க சிபிஐசியில போய் ரூல்ஸ்ல போய் பார்ட் பின்னு ஒன்று இருக்கு, அதுல ITC 4 எடுத்து அதுல என்னென்ன இருக்குன்னு நீங்க படிச்சுக்கணும். ஏன்னா இப்போ வந்து ஸ்லைட்ல பாக்குறது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்லைட்ல இதெல்லாம் இருக்குன்னு ஞாபகம் இருந்தாலே யூ கேன் யூஸ் இட். பட் நீங்க வந்து நல்லா ஈஸியா கத்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த ஃபார்ம் முடிஞ்சதுன்னா நீங்க என்ன பண்ணிருக்கலாம், இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு 1 வீக் கழிச்சு தான் இன்னொரு இது பார்க்க போறீங்க. என்னுடைய வீடியோ, நிறைய வீடியோ பார்ப்பீங்க, என்னுடைய வீடியோ பார்ப்போம். அப்ப என்ன பண்ணுன்னா அதை பிரிண்ட் அவுட்டே எடுத்துக்கலாம். நீங்க வந்து நான் பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா சார் மரத்தை எல்லாம் வெட்ட வேண்டியது அதெல்லாம் சரி, 2 பேஜ் எடுக்கிறதுக்குலாம் மரத்தை வெட்டுறதை பத்தி எல்லாம் இப்ப பேசுறோம். நம்மளுக்கு வந்து இப்ப மெயின் இது என்ன, நம்ம எப்படி சீக்கிரமா கத்துக்கிறது, ஹவு டு மாஸ்டர் இட் as early as possible அப்படின்னு. அதாவது மாஸ்டர்னா ஒவ்வொரு அவங்க இதுக்கு ஏற்றது மாதிரி மாஸ்டர் பண்ணிட்டு மேல மேல கத்துக்கிறோனுங்கிறதா மாஸ்டர். சரி, எல்லாரும் ஒரே மாதிரி மாஸ்டர் ஆகுது. அது போல நான் முன்னாடியே சொல்லிட்டேன், பெரிய கம்பெனிக்கு அட்வைஸ் பண்றவங்க அல்லது ட்ரிபியூனல் அப்பியர் அவங்களுக்குலாம் வந்து இது ப்ரிப்பேர் பண்ணலாம், அவங்களும் கத்துக்கலாம். ஆனா அவங்க எல்லாம் இதெல்லாம் கத்துக்கிறது வந்து நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. அது வேற விஷயம், அதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும்னா நான் வந்து பர்சன்ஸ் ஆர் கிவிங் மீடியம் நடுத்தர தொழில்களுக்கு வந்து கொடுக்குற கன்சல்டன்ட், அதுல வேலை பார்க்கறவங்க அவங்களுக்காண்டி சொல்லி முன்னாடியே சொல்லித்தான் ஜிஎஸ்டிஎன் நம்பர், லீகல் நேம், ட்ரேட் நேம், பீரியட் நேம், இது யாருடையது, பிரின்சிபலுடைய நேம், டீடைல்ஸ் ஆஃப் இன்புட்ஸ் கேபிட்டல் குட்ஸ் சென்ட் ஃபார் ஜாப் ஒர்க், அது பூராத்தையும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் டீடைல்ஸ் ஆஃப் இன்புட் கேபிட்டல் குட்ஸ் ரிசீவ்டு பேக் ஃப்ரம் ஜாப் ஒர்க்கர் சென்ட் அவுட் ஃப்ரம் த பிசினஸ் பிளேஸ் ஆஃப் ஜாப் ஒர்க். அது என்ன டேட்டா, இது எதுக்கு கேட்கறாங்கன்னா, நீங்க வந்து கூட்ஸை வந்து இன்புட் டாக்ஸ் ரிவர்சல் இல்லாம அனுப்புறீங்க அல்லது சப்ளையர் கொடுத்தா நீங்க வந்து எடுத்துக்கிட்டு இருந்தீங்க, அதனால கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வராது. அதை லோக்கலா வித்தாங்கன்னா தே கேன் மேக் மணி. அதனால அந்த மாதிரி அனுப்பிச்சது வித்தவுட் ரிவர்சல் ஆஃப் இன்புட் கிரெடிட் ஆர் டைரக்ட்லி சென்டிங் டு த ஜாப் ஒர்க்கர் டேக்கிங் த கிரெடிட், அதெல்லாம் வந்து திரும்பி வந்து டாக்ஸ் வர்றதுக்கு வழி இருக்கான்னு பாக்குறேன். டீடைல்ஸ் ஆஃப் இன்புட்ஸ் கேபிட்டல் குட்ஸ் ரிசீவ்ட் பேக் ஃப்ரம் ஜாப் ஒர்க்கர் to whom such goods were, அதாவது ஒன்னு மெத்தட் வந்து ஜாப் ஒர்க்கர். டீடைல்ஸ் ஆஃப் இன்புட்ஸ் கேபிட்டல் குட்ஸ் ரிசீவ்ட் ஃப்ரம் பேக் ஃப்ரம் ஜாப் ஒர்க்கர் அதர் than ஜாப் ஒர்க்கர் to whom such goods, அதாவது இன்னொரு ஜாப் ஒர்க்கர் அனுப்பிச்சிருக்கு. டீடைல்ஸ் ஆஃப் இன்புட் கேபிட்டல் குட்ஸ் into ஜாப் ஒர்க்கர் subsequently supplied from premises of job worker losses
அண்ட் வேஸ்ட் எக்ஸெட்ரா. இது என்னன்னா மூணாவது வந்து எக்ஸ்போர்ட் லோக்கல் பார்ட்டிக்கு வித்து இருக்குது. அந்த மாதிரி மூணு கேட்கலாம். முன்னாடி டிஸ்கஸ் பண்ணது தான் கேட்கறாங்க. இது வேற புதுசா ஒன்றும் கேட்கல. Verification. I hereby solemnly affirm and declare that information given herein above is true and correct to the best of my knowledge and belief. Nothing has been concealed therefrom. இதை வந்து சீரியஸா எடுத்துக்கணும். ஏன்னா நீங்க பாதி இந்த விட்டுட்டு இது பண்ணீங்கன்னாக்க உங்க சைனிங் அத்தாரிட்டி மைட் பி இன் எ ப்ராப்ளம். அப்போ வந்து சீனியர் மேனேஜ்மெண்ட் அவங்க என்ன இது கூட பார்க்காம அனுப்பிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதனால நீங்க வந்து ரெக்கார்டு கம்ப்ளீட்டா வச்சு எல்லாத்தையுமே இருக்கு. நீங்க கம்ப்ளீட்டா வச்சு ரெக்கார்ட் பண்ணலைன்னா டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சிருந்தா இட் வில் கிரியேட் ப்ராப்ளம். ஓகே. தென் கண்டென்ட் ஆஃப் டெலிவரி செலான். டெலிவரி செலான் வந்து மோரார்லெஸ் இன்வாய்ஸ்ல இருக்க மாதிரி டெலிவரி செலான் should be serially numbered, not exceeding 16 characters in one or multiple series. Lieu of invoices at the time of removal of goods. 1 or 2 வச்சுக்கலாம், ஆனா கண்டினியூஸா வச்சுக்கணும். And should contain the following details: date and number of delivery challan, name, address, goods, service tax, identification number of the consignor if registered, name, address and goods and service tax, identification number of unique number of consignee if registered, harmonized system of nomenclature code and description of goods, quantity provisional where the exact quantity being supplied is not known, taxable value, tax rate and tax amount அது எவ்வளவுன்னு சொல்லி கால்குலேட் பண்ணு. பிளேஸ் ஆஃப் சப்ளை இன் கேஸ் ஆஃப் இன்டர்ஸ்டேட் மூவ்மெண்ட், சிக்னேச்சர். இதுதான் டெலிவரி சார்ஜால கொடுக்கணும். டிஃபரன்ஸ் இன் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் அண்ட் குவான்டிட்டி. முன்னாடி என்ன நேட்டா நீங்க வந்து 100 கிலோஸ் அனுப்புறீங்க, ஆனா நீங்க உங்களுக்கு வர்றது வந்து 95 × 10 950 யூனிட் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து கம்பேர் பண்ண முடியும். அதனாலேயே ப்ராப்ளமா இருந்தது. இப்போ வந்து மாத்திட்டாங்க. many a time difference arise in the unit of measurement quantity between goods and received under job work. Form ITC 4 after modified from 1-to-1 correlation between outward delivery challan, inward delivery challan is not mandatory if it is impossible for the principal to ascertain. As long as the principal can establish the conversion ratio and account of the goods under job work, it may not be mandatory for the principal to report each outward movement with the inward movement. அதை கம்பேர் பண்ணி பார்த்தா வேற மெத்தட்னால அவர் எக்ஸ்பிளைன். அது இந்த படிச்ச உடனே நம்ம வந்து மேட்சே பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரணுங்க, நிச்சயமா இதை வந்து ரிசர்ச் பண்ண. they should be satisfied that நீங்க அனுப்புற யூனிட்டையும் திருப்பி வாங்குற யூனிட்டையும் கம்பேர் பண்ண முடியாது. அப்ப நீங்க அவங்களுக்கே எக்ஸ்பிளைன் பண்ணணும். நாங்க 100 கிலோ அனுப்பிச்சோம், ஒரு 950 யூனிட்ஸ் வந்து மாத்தி அனுப்பிச்சிருக்காரு. அப்படின்னா என்னென்ன அர்த்தம்? அது வந்து எங்களுக்கு வந்து 5% வந்து லாஸ் எங்க இண்டஸ்ட்ரியில. அது அவங்களும் ரெக்கார்ட் வச்சிருப்பாங்க எவ்வளவு லாஸ், அதை வந்து ப்ரூவ் பண்ண முடியும். அதனால மறுபடியும் சொல்றேன், இதை படிச்ச உடனே உங்க கம்பெனில போய் இது மாதிரி இப்போ எல்லாம் டேலி எல்லாம் பண்ண வேணாம், இது டேலி பண்ணித்தான் பண்ண முடியலைன்னா என்ன சொல்லிருக்கு? As long as a principal can establish the conversion ratio and account of the goods in the job work, it may not be mandatory for the principal to report such outward movement with inward movement. E-way bill has to be generated regardless of the value limit of 50,000. When principal and job worker are registered person, E-way bill will be generated by the principal when he occasions a movement of goods for job work, and by the job worker when he occasions a movement of after job work. By the recipient if the job worker is not registered person. Recipient principal இருக்கலாம், இன்னொரு ஜாப் இருக்கலாம். Value for the purpose of preparing E-way bill, value of material provided by the principal plus job work charges can be taken as. So E-way bill எதை கொடுக்கிறதுன்னு ஒரு ப்ராப்ளம். அதை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணி அவர்ஸ் கணக்குல நம்ம செலவு பண்ணணும். என்னன்னா 45,000 ரூபாய்க்கு மெட்டீரியல் அனுப்பிச்சிருக்கு, நீங்க திருப்பி அனுப்புறது வந்து 7,000 ரூபாய் சார்ஜஸ் போட்டிருக்கீங்க. அப்ப 45 + 7 52 ஆயிடுச்சுன்னு சொல்லி நீங்க ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புறது. E-way bill வந்து எக்ஸ்ட்ராவா ப்ரிப்பேர் பண்ணா தப்பே கிடையாது. அதனால என்ன சொல்லிருக்கு? 45,000 ரூபாய்க்கு வேல்யூ, அதாவது 50,000க்கு நம்ம பார்க்கல,
இப்ப 25,000 ரூபாய் மெட்டீரியல் வந்திருக்கு, 5,000 ரூபாய் ஜாப் ஒர்க் சார்ஜ்னா 30,000 போட்டு அனுப்புங்க, தப்பே கிடையாது. அவங்க டிபார்ட்மெண்ட் கேட்டா ஏன் 30ன்னா 25,000 அந்த வேல்யூ இது, நான் ஆடட் வேல்யூ வந்து 5,000 30,000. அவங்க அது கேட்க நீங்க வந்து அவங்க கேட்கவே மாட்டீங்க, அவங்களுக்கு ரெக்கார்ட்ல வர்றது பெட்டர். ஆனா அதே 25னா ஏன் 25ன்னு அனுப்பிச்சேன், 30ன்னு அனுப்ப வேண்டாம்னு கேட்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்க. இந்த புக்ஸ்ல சில புக்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா இது வந்து சரி சில பேர் இருக்காங்க எதையுமே, அதாவது இந்தியன்ஸ் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல திறமை என்னன்னு சிம்பிளிஃபை பண்றேன்னு சொல்லி காம்ப்ளிகேட் பண்ணிடும். அது சிம்பிளிஃபை பண்றதுன்னா சிம்பிளிஃபை பண்றதே கிடையாது, அதை காம்ப்ளிகேட் பண்ணுவாங்க. அது மாதிரி இது மாதிரி நிறைய பேர் என்னன்னா இது இல்லாதது, இது வந்து எதுக்குமே அஃபெக்ட் ஆக போறது, கையை விட்டு காசே கொடுக்க போறது இல்லை. 25, 5, 30 போட்டு அனுப்பி அதுல என்ன இருக்கு, அது லாஜிக்கலி இட் இஸ் கரெக்ட் ஆர் நாட். நீங்க அவர் கொடுத்ததை தான் அனுப்பணுமா, இல்ல சர்வீஸ் டாக்ஸ்ல மட்டுமா அனுப்பணுமா? சர்வீஸ் டாக்ஸ்ல மட்டுமே அனுப்பவே கூடாது. நீங்க வந்து இவே பில் இஸ் ரிகார்டிங் மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ். நீங்க 5,000 ரூபாய்க்கு இன்வாய்ஸ் அனுப்பிச்சு அதுக்கு வந்து இவே பில் போட முடியாது. நீங்க வந்து 25,000 ரூபாய்க்கு வாங்கணும் அந்த மெட்டீரியலையும் 5,000 ரூபாய்க்கு வேல்யூ அடிச்சு நீங்க அனுப்புறீங்க, அதனால 30,000 ரூபாய் போகும். 5 லட்சமா இருந்ததுன்னா சர்வீஸ் சார்ஜஸ் வந்து ஜாப் சார்ஜ் வந்து 1 லட்சமா இருந்தா 6 லட்சத்துக்கு போட்டாங்க. தேங்க்யூ. உங்களுக்கு ஒன்ஸ் அகைன் இதுக்கு வந்து நான் வந்து இப்போ வந்து இந்த கோவிட்னால சில சேஞ்சஸ் எல்லாம் இருந்ததுன்னா, அதாவது ரிட்டர்ன் ஃபைலிங் டேட் அதெல்லாம் இருந்தா அந்த கொஸ்டின் எல்லாம் கேட்கவே மாட்டேன். எப்பவுமே ஃபாலோ பண்ண வேண்டியது, அதாவது இப்ப இருக்கிற லா படி எப்பவுமே ஃபாலோ பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதனால நிச்சயமா அதை ஆன்சர் பண்ணிக்கணும். நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா ஐ வில் பி ஹேவிங் மோர் என்தூசியாசம் டு ப்ரிப்பேர் மோர் அண்ட் மோர். நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டலைனாக்க சரி இது யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க, நம்ம எதுக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணணும்னு எனக்கு தோணும். அது ஆனா முடிஞ்ச வரைக்கும் முதல்ல ஐடிசியை வந்து முடிச்சிடுங்க. ஐடிசி முடிக்கும் போது நீங்க வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், புக்கை பக்கத்துல வச்சுட்டு என்னென்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுது அதான் பாருங்க. அதுல எல்லாமே ஆன்சர் பண்ணினாதான் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சரே கண்டுபிடிக்க முடியல, என்ன பண்ணுங்க, ஏன்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போகும். அதனால தப்பு கிடையாது. அது போக இது வந்து உங்களுக்கு நீங்க எத்தனை மார்க் வாங்குவீங்க யாருக்கும் அனௌன்ஸ் பண்ணவங்களாம் போறது இல்லை. அது போக நமக்கு தெரியாததை தெரியலைன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையில முன்னேறணும். நம்மளுக்கு தெரியாததை தெரிஞ்சது மாதிரி இது பண்ணோம்னா கத்துக்கிறதே முடியாது. ஸோ கத்துக்கிறதுக்கு என்ன வேணும், தெரியாதுன்றத ஒத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த தெரியாதுன்னு ஒன்னா, இப்ப நான் வந்து ஒரு இதுல வந்து ப்ரோக்ராம்ல போய் பார்ட்டிசிபெண்டா போயிருக்கேன்னு வச்சுக்கோங்க, அங்க சொல்றது புரியலைன்னா அங்க என்ன புரியலையோ அதுக்கு ஆன்சர் கிடைக்கிறது வந்து எனக்கு தூக்கமே வரும். வீட்டுக்கு வந்த உடனே அந்த நிச்சயமா முதல்ல அதை எடுத்து அது என்ன ஆன்சர் என்ன கரெக்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சதான். ஏன்னா நான் கொஸ்டின் திரும்ப கேட்கிறேன், அவர் சொல்றது எனக்கு புரியல, திரும்ப திரும்ப கேட்டாங்க, மற்றவங்களுக்கு எல்லாம் சலிச்சு போங்க. என்ன சார் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்ல வர்றவங்க எல்லாம் தெரிஞ்சது மாதிரி நான் ஐ ஷுட் டெல். என்னுடைய ப்ரோக்ராம் அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ்ல சீனியர்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க வந்து கொஸ்டினே கேட்க மாட்டீங்க, ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, எனக்கு மட்டும்தான் தெரியல, நான் கேட்டா எல்லாரும் சிரிப்பாங்கன்னு நீங்க நினைப்பீங்க. ஆல் அதர்ஸ் ஆர் சேலிங் இன் தி சேம் போட். அதாவது என்னன்னா எல்லாரும் அந்த மாதிரி இருப்பாங்க, எல்லாரும் நீங்க சிரிக்க போறீங்கன்னு அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க சிரிக்க போறாங்க. தெரியாதுன்னு சொல்றது தப்பே கிடையாது. அதை புத்தகத்தை வச்சு கண்டுபிடிக்கிறதுல தப்பே கிடையாது. எனக்கு இமெயில் அனுப்புறது தப்பே கிடையாது. திரும்ப திரும்ப சொல்றது வந்து இந்த இது வந்து உங்களுக்கு வந்து சேரும் போது டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், அதை ஆன்சர் பண்ணி. தேங்க்யூ வெரி மச்.